Hello guys. Hello guys. Okay, fine. So okay ma. So hello all. So after long time செயல் NEET 2025 கான classes again start ஆகுது. இவ்வளோ நாள் டிலே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுருந்தீங்க சார் செயல் பேட்சோடைய இயர் லாங் பிளான் ஒன்று மென்ஷன் பண்ணுங்க இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் அப்படின்னு. பட் சென்டரில் இருக்கக்கூடிய ரிப்பீட்டர்ஸ் பேட்சாக இருக்கட்டும் 11th 12th கரண்ட் பேட்சஸாக இருக்கட்டும் அண்ட் மோர் ஓவர் இந்த யூடியூப் செயல் பேட்சஸ் இது எல்லாமே ரொம்ப கிளப்ட் ஆனதுனால ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கிளப்ட் ஆனதுனால we are not able to give that particular schedule. ஓகே, பட் அதுக்கான ஒரு டைம் நாங்கள் கொஞ்சம் எடுத்து அண்ட் அந்த ஷெடியூலை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராபப்ளி இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஷெடியூல் உங்களுக்கு டெலிகிராம் ஆப் மூலமாகவோ இல்லை உங்களுக்கு யூடியூப் கம்யூனிட்டி பேஜ் மூலமாகவோ உங்களுக்கு அந்த ஷெடியூல் இன்னைக்கு வந்துடும். ஃபைன். ஸோ அந்த ஷெடியூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் எவ்ரி மண்டே அண்ட் டியூஸ்டே பயோ செஷன் வில் பி தேர். ஓகே, ஸோ பயோ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெப்ரவரி எண்டில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஆல் தி சாப்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ஒன் ஷாட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ தட் மேக் ஷுர் லைக் யூ ஃபாலோ தட். ஸோ அதனால ஒரு சின்ன சஜஷன்ஸ் இருக்கலாம். சார் நான் 12th படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 12th சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க, தென் ஆஃப்டர் தட் 11th போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் இது நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா NEET 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ரிப்பரேஷன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் 11th சிலபஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு parallelly we are going to the 12th சிலபஸ். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் see how it is going to work out. ஓகே, அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் do let me know. Like we'll be like trying our best from our end. ஓகே, ஃபைன் கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நேத்தே நோட்டிஃபை பண்ணியிருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம செயல் பேட்சில் நம்ம பார்க்க போறது செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் சாப்டர். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் என்னது? செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஸோ இது ஒரு ஒன் ஷாட் அப்படின்றதுனால மோஸ்ட்லி வாட் வி ஆர் பிளானிங் இஸ் லைக் டைரக்டா பயோ வந்து நான் என்சிஆர்டி ரீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்சிஆர்டி ரீட் பண்ணி பேரலா உங்களுக்கு வந்து அதுக்கான ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ தட் லைக் நீங்கள் நோட்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் என்சிஆர்டி படிக்கிறதுக்கு டைம் இல்லை சார் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வேண்டாம். ஸோ வில் கோ வித் திஸ் பிளான். என்சிஆர்டியோட சேர்த்து நம்ம நோட்ஸும் கவர் பண்ணிடுவோம். ஸோ தட் நீங்கள் இந்த சாப்டர்ஸை முடிக்கிற பட்சத்தில் யூ வில் கெட் அ கிளியர் பிக்சர் ஆஃப் திஸ் சாப்டர், ரைட்? ஸோ ஐ கெஸ் லைக் வி கேன் ஸ்டார்ட் வித்வுட் வேஸ்டிங் டைம். Let me just see whether students are onboarding with us. ஓகே, ஃபைன். ஸோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேம்மா, யா, பர்ஃபெக்ட். ஸோ ஜூம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின்ட். ஓகே டன். ஸோ பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகேம்மா, யா, பர்ஃபெக்ட். Okay, so coming to this topic, cell cycle and cell division. நம்ம மொத்த நீட் சிலபஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சாப்டர்னு இது சொல்லலாம். ரொம்ப சின்ன சாப்டர், பட் ஒரு மூல முடுக்குல இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த சாப்டர் ரொம்ப சின்னது, பட் இருந்தாலும் பசங்களுக்கு இதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மைட்டாசிஸ்னா என்ன, மியாசிஸ்னா என்ன, அனாஃபேஸ்னா என்ன, ப்ரோஃபேஸ்னா என்ன, நிறைய டிஃப்ரென்சஸ். லைக் அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு நான் நார்மலாக சொல்றதுக்கும் உங்களுடைய பேப்பர்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஓகே சார், எனக்கு மைட்டாசிஸ் தெரியும், எனக்கு மியாசிஸ் தெரியும், ஆனால் அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னால் கவர் பண்ண முடியல அப்படின்ற நிறைய ஸ்டூடெண்ட்ஸோடைய கொஸ்டின்ஸ் எங்களுக்கு ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ட் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ட்ரை டு
watch this video throughout the end. Okay, and முடிச்சிட்டு நம்ம கொஞ்சம் question discussions பண்ணலாம். Fine, so let's start guys. Cell cycle, cell division. Cell cycle க்கும் cell division க்கும் difference சொல்லிடுறேன் first. ஓகேவா? cell division னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. ஒரு லைக் ஒரு parent cell இருந்து ஒரு parent cell டிவைட் ஆகி ரெண்டு டாட்டர் செல்லா மாறுறத நான் என்ன சொல்றேன், ரெண்டு டாட்டர் செல்லா மாறுறத நான் வந்து செல் டிவிஷன் சொல்றேன். ஒரு செல் ரெண்டு செல்லா டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு செல் டிவிஷன். ஓகே, பட் ஆனா அந்த டிவிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற அந்த ஸ்டேஜ் நான் செல் சைக்கிள்னு சொல்றேன். அந்த டிவிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற அந்த ஸ்டேஜஸ் நான் செல் சைக்கிள்னு சொல்றேன். புரியுதா? செல் டிவிஷன்னா என்ன? என்கிட்ட ஒரு செல் இருக்கு, அந்த செல்லு ரெண்டா டிவைட் ஆகுது, இதுக்கு பேரு செல் டிவிஷன். அந்த டிவிஷன் நடக்கிறதுக்கு அவங்க முதல்ல அவங்கள தானே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல, அதுக்கு பேரு செல் சைக்கிள் சொல்றேன். Got it? Fine. What is the meaning of cycle? Cycle means it is a sequence. It is a sequence of events. சைக்கிள்னா என்ன? ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட், ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான ஈவென்ட் திருப்பி 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 நடந்துட்டே இருக்கும், அதுக்கு பேரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். ரைட்? Let's read. Are you aware that all organisms, even the largest, start their life form with a single cell? எவ்வளவு பெரிய ஆர்கானிசமா இருந்தாலும் அவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகுறது சிங்கிள் செல்ல இருந்து தான். ரைட்? இப்போ நம்மளுடைய ஆர்கானிசம், நம்ம ஹியூமன்ஸ், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செல் என்னது? நம்ம அது ஜைகோட்னு சொல்றோம். ஓகே, we all come from zygote. அந்த ஜைகோட்ல இருந்து தான் என்ன ஆகுது, நம்ம வந்து ரெண்டு செல் நாலு செல்லா மாறுது, நாலு எட்டா மாறுது, இந்த மாதிரி டிவைட் ஆகி எம்பிரியோவா மாறுறோம், ஒரு ஃபீட்டஸா மாறுறோம், ஒரு பேபி ஃபார்ம் ஆகுது. ரைட்டா? ரைட்? சோ அந்த மாதிரி, சோ எந்த ஆர்கானிசமா எடுத்தாலும் ஒரு சிங்கிள் செல் மூலமா தான் டிவைட் ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. You may wonder how a single cell then goes on to form such large organism. எப்படி ஒரு சிங்கிள் செல் ஒரு பெரிய ஆர்கானிசமா மாறுது? Growth and reproduction are characteristic of the cells. So இதுதான் அதோடைய ஆன்சர். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன? Growth and reproduction are the characteristics of the cell. So ஒரு செல் grow ஆகுறதும் reproduce ஆகுறதும் அதோடைய கேரக்டர்னு சொல்றாங்க. ரைட்டா? அப்ப நீங்க கேட்கலாம், சார் ரெண்டுமே வேற வேற கேரக்டரா இல்ல ரெண்டுமே ஒரே கேரக்டரான்னு கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. Growth and reproduction, they are different events in multicellular cells. Okay? Growth and reproduction are different events in animals and plants. Okay, animals and plants, but other way they are same event in microorganisms. Okay, அதுவே microorganismsல பாத்தீங்கன்னா அது நான் ஒரு சேம் ஈவென்ட்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் இமேஜின் என்கிட்ட ஒரு பாக்டீரியா இருக்குடா. ஓகே, லெட்ஸ் இமேஜின் என்கிட்ட ஒரு பாக்டீரியா இருக்கு. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா, இது வளருது, வளர வளர என்ன பண்ணுதுன்னா, இது தன்னுடைய பாடியவே ரெண்டா டிவைட் பண்ணிக்குது. தன்னுடைய பாடியவே இது ரெண்டா டிவைட் பண்ணி ஒண்ணு அங்க படுது, இன்னொரு. அப்போ என்கிட்ட டாட்டர் செல்ஸ் இருக்காங்க. ஓகே, டாட்டர் செல்ஸ் கிடைக்கும் பொழுது என்கிட்ட பேரண்ட் செல் இருக்குமா அப்படின்னா இருக்காது. பேரண்ட் செல் இருக்காது. ஏன்னா பேரண்ட் செல் என்ன பண்ணுது, தன்னை டிவைட் பண்ணிட்டு தன்னை ஒரு டாட்டர் செல்லா கொடுக்குது. ரைட்டா? இதுவே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேரண்ட் செல் இருக்கும். பேரண்ட் செல் இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? எனக்கு ரெண்டு டாட்டர் செல் கிடைக்குதா? சோ டாட்டர் செல்ஸும் இருக்கும், பேரண்ட் செல்ஸும் இருக்கும். ஏன்னா அங்க ஈவென்ட்ஸ் டிஃபரெண்ட். அங்க ஈவென்ட்ஸ் டிஃபரெண்ட். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். பேரண்ட் செல் அண்ட் டாட்டர் செல் ரெண்டு பேருமே அலைவா இருந்தாங்கன்னா அந்த ஈவென்ட்ஸ் நான் டிஃபரெண்ட் ஈவென்ட்ஸ்னு சொல்றேன். பேரண்ட் செல் இல்ல, ஆனா எனக்கு டாட்டர் செல் கிடைச்சிருச்சுப்பா, அதாவது பேரண்ட் செல்லே தன்னை தானே டிவைட் பண்ணிக்கிட்டு டாட்டர் செல்லா மாறினா அதை நான் சேம் ஈவென்ட்ஸ்னு சொல்றேன். I hope this one is clear. Yes? Yeah. Fine. So let's go back. Okay. Indeed, of all living organisms, okay, எல்லா living organismsலயும் இந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க. Okay, all cells reproduce by dividing into two, with each parental cell giving rise to two daughter cells. எல்லா செல்ஸுமே reproduce பண்ணுதுப்பா. என்ன பண்றாங்க? They are releasing two daughter cells.
by dividing into 2. ஒரு செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. என்ன ஆகுது? ஒரு பேரண்டல் செல்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? ரெண்டு டாட்டர் செல் கிடைக்குது. they divide. ஓகே, அப்ப எனக்கு இந்த क्वेश्चन இதுல ஒரு क्वेश्चन வருதுப்பா. அப்போ பேரண்ட் செல்லும் டாட்டர் செல்லும் ஐடென்டிக்கலா? ஓகே, parent cell and daughter cell, are they identical? Parent cell and daughter cell, are they identical? அப்படின்னு கேட்டீங்கன்னா answer is depends. Answer is depends. ரெண்டு பேருமே ஐடென்டிக்கலா இருப்பாங்களா அப்படின்னா most of the time answer is yes. Parent cell and daughter cells are identical, same ஆ இருக்கிறது. Got it? Okay, each time they divide. Then newly formed daughter cells can themselves grow and divide. இப்போ புதுசா ஃபார்ம் ஆன டாட்டர் செல் என்ன பண்ணுது? அவங்க தன்னை தானே grow பண்ணிக்கிறாங்க and அவங்கள என்ன பண்றாங்க? டிவிஷன்ல போறாங்க. அப்போ எல்லா இடத்துலயுமே growthன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கு, growthன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா இருக்கு, டிவிஷன் அப்படின்றது ஒரு செகண்ட் ஸ்டேஜா இருக்கு. இந்த growth ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன்? செல் சைக்கிள்னு சொல்றேன். டிவிஷன் ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன்? செல் டிவிஷன் சொல்றேன். Okay, well, right. Giving rise to new cell population that is formed by the growth of diffusion of a single cell parental cell and its progeny. In other words, such cycles of growth and division allow a single cell to form structure consisting of millions of cells. Okay, so என்ன சொல்றாங்க? இந்த செல் சைக்கிள்ஸ்னால growth and division என்ன பண்ணுது? ஒரு சிங்கிள் செல்ல ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸா கன்வெர்ட் பண்ணுது. அப்ப அந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸும் ஒரே மாதிரியான ஈவென்ட்ஸ் ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கு. That's it, right? Okay, fine. So let's start talking about cell cycle. What is cell cycle? So now first day சொன்ன மாதிரி, what is cell cycle? Cell division is very important process in all living organism. சரி, cell division ரொம்ப important பா. During the division of cell, DNA replication and cell growth also takes place. செல் டிவிஷன் நடக்கும் பொழுது என்னென்ன ஸ்டேஜஸ் நடக்குது பாருங்க. செல் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்குது. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்னா என்ன? டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகுது. ஓகே, டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகுது அண்ட் செல் growth ரெண்டுமே எனக்கு நடக்குது. ஓகே, அப்போ ஒரு டிவிஷன் நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஎன்ஏ டூப்ளிகேட் ஆகுதுன்னு அர்த்தம் அண்ட் செல் grow ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? All this process that is called as cell division, DNA replication and cell growth hence have to take place in coordinated way to ensure correct division and formation of progeny cell containing intact genome. Important point. என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு process நடக்குதுப்பா. என்னென்ன process? Cell division, DNA replication, cell division, DNA replication, அப்புறம் வேற என்ன? Cell growth. ஓகேவா? இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. இவங்க மூணு பேரும் தான் அந்த ப்ராசஸ், ரைட்டா? இதனால எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ப்ராப்பரான டிவிஷன் கிடைக்குது. ப்ராப்பர் டிவிஷன்னா என்ன? ஐ எம் கெட்டிங் ஈக்குவல் ஆஃப்ஸ்பிரிங்ஸ். ரைட்டா? அது அன்இக்குவல் அப்படின்னா நான் அது ஏமைட்டோசிஸ்ன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஈக்குவல் ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா ரெண்டு செல்லிலுமே, ரெண்டு டாட்டர் செல்லுமே எனக்கு ப்ராப்பரான எனக்கு சைட்டோபிளாசம் இருக்கு, நியூக்ளியர் கண்டென்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஈக்குவல் ஆஃப்ஸ்பிரிங் கிடைக்குது. ஓகே, அந்த ஆஃப்ஸ்பிரிங் நான் என்ன சொல்றேன்? ப்ரோஜெனி செல்ஸ்ன்னு சொல்றேன். அண்ட் அவங்க கிட்ட என்ன இருக்காமா? ஜீனோம்ஸ் இருக்காமா. இன்டாக்ட் மீன்ஸ் presence of genome. Genomes present ஆயிருக்கு. ஓகே, the sequence of events by which a cell duplicates its genome, synthesizes the other constituent of the cell and eventually divides into two daughter cells called as cell cycle. என்ன சொல்றாங்க? cell cycle னா என்ன? It is a event. cell cycle ன்றது என்ன? It is a sequence of event which a cell duplicates into its genome. So இது ஒரு ஈவென்ட் நடக்குது, ஒரு சீக்வென்ஷியல் ஈவென்ட் நடக்குது. அந்த ஈவென்ட் என்னென்ன பண்ணுது பாருங்க. ஃபர்ஸ்ட் அதோடைய ஜீனோமை டூப்ளிகேட் பண்ணுது and also other cell parts divide பண்ணுது and கடைசியா எனக்கு ஒரு daughter cell கிடைக்குது. Got it? Okay, although cell growth is a continuous process. Cell growth ன்றது ஒரு continuous process, ஸ்டாப்பே ஆகாது. DNA synthesis occurs only during specific stage in the cell cycle. The replicated chromosome are then distributed to daughter nuclei. Why it is nuclei? Because it is two nucleus. ரெண்டு நியூக்ளியஸ்ன்றதனால அதனால நியூக்ளியஸ் சொல்றோம். பிகாஸ் என்கிட்ட எத்தனை டாட்டர் செல்ஸ் இருக்கு? ரெண்டு டாட்டர் செல்ஸ் இருக்கு. By a complex series of events during cell division. These events are themselves under genetic control. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்கடா. What is cell cycle?
செல் சைக்கிள்ன்றது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த கண்டினியூஸ் ப்ராசஸோட எண்டில் எனக்கு என்ன நடக்குது பாருங்க, செல் டிவிஷன் ஒன்று நடக்குது. செல் டிவிஷன் நடக்கும் பொழுது உள்ளவே எனக்கு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடந்துருது, செல் க்ரோத்தும் நடந்துருது. ஓகேவா? இது எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் மேனர்ல கொண்டு போறது தான் நான் செல் டிவிஷன் சொல்றேன். ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஓகே, கடைசியா எனக்கு என்ன கிடைக்குது? டாட்டர் செல்ஸ் கிடைக்குது. எத்தனை டாட்டர் செல்ஸ் கிடைக்குது? 2 டாட்டர் செல்ஸ் கிடைக்குது. அவங்க எப்படி இருக்காங்க? ஈக்குவலா இருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கு? நியூக்ளியர் இருக்கு. நியூக்ளியர் மீன்ஸ் நியூக்ளியஸ், ரைட்? அண்ட் இந்த எல்லா செல்ஸுமே யார்கிட்ட கண்ட்ரோல்ல இருக்கு? ஜெனடிக் கண்ட்ரோல்ல இருக்கு. Who is that genetic material? Genetic material is nothing but DNA. Got it? Fine. So let's talk about phases of cell cycle. Okay? What is phases? இப்போதைக்கு நான் செல் சைக்கிள்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது எனக்கு எண்டில் செல் டிவிஷன், ஒரு செல் டிவைட் ஆகுது, அதுக்கு பேர் செல் டிவிஷன் சொல்லிட்டேன். செல் டிவைட் ஆகணும்னா அதுக்கு தேவையான நிறைய growth ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அப்ப அந்த growth ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்து சீக்வென்ஷியலா பண்றதை நான் செல் சைக்கிள்னு சொல்றேன். இப்போ அந்த செல் சைக்கிள்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். Got it? Yes. So I hope so far it is clear. Any doubts? Okay, ma'am. Done. Phases of cell cycle. It is a typical eukaryotic cell. A typical eukaryotic cell cycle is illustrated by human cells in culture. நான் ஒரு eukaryotic cell பத்தி நான் படிக்கணும் அப்படின்னா நான் யார் எடுத்துக்கிறேன்? நான் human cells எடுத்துக்கிறேன். Okay, this cells divide in approximately every 24 hours. நம்ம பாடியில இருக்கக்கூடிய செல் எப்பவுமே அதோட லைஃப் ஸ்பேன் என்னன்றது 24 ஹார்ஸ்ல ஒரு நாள், அதாவது ஒரு செல்லோடைய ஒரு லைஃப் ஸ்பேன்றது ஒரு நாள் தான். ஓகேவா? அந்த ஒரு நாள்ல however this duration of cell cycle can vary from organism to organism and also from cell type to cell type. இந்த டைம்ன்றது ஒரு ஆர்கானிசம்க்கும் மாறும் and செல் டைப்புக்கும் மாறும். ஓகே, எக்ஸாம்பிள் ஈஸ்ட், அதோடைய செல் டிவிஷன் எத்தனை நடக்குது பாருங்க, அதோடைய செல் சைக்கிள் டைம் பாருங்க 90 மினிட்ஸ். ஈஸ்டோட செல் சைக்கிள் டைம் 90 மினிட்ஸ். ஓகே, அதுவே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாக்டீரியா எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. பாக்டீரியாவுடைய செல் சைக்கிள் டைம் என்ன, செல் டிவிஷன் டைம் என்ன? 20 மினிட்ஸ். ஓகே, ஒரு பாக்டீரியாவுக்கு 20 மினிட்ஸ். ஓகே, ஒரு ஹியூமன் செல்லா இருக்கிற பட்சத்துல 24 ஹார்ஸ். ஓகே, அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு செல் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பாடியில இருக்க எல்லா செல்ஸுமே 24 ஹார்ஸ்னு சொல்ல முடியாது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டாக் அபவுட் மசில் செல், ஓகே, மசில் செல்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டைம், ஆர்பிசின்ற போது நியர்லி 4 months 120 days இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு செல்லுக்குமே டைம் அண்ட் அதோட டைப் எனக்கு டிஃபர் ஆகுது. காட் இட்? இதுல 2 மேஜர் ஃபேஸஸ் இருக்குடா. ஒன்னு என்னது? இன்டர்ஃபேஸ், அனதர் ஒன் இஸ் M phase. One is interphase, another one is M phase. ரெண்டு ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் பேசும்பொழுது நான் ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்றேன். ஓகே, இன்டர்ஃபேஸ் நான் என்ன சொல்றேன்? ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் என்ன யோசிச்சாங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ்ல பெருசா எந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கல, எல்லாமே ஐடியலா இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் லேட்டர் தே காட் டு நோ மோஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் இதுதான். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல தான் இன்டர்ஃபேஸ்ல என்ன நடக்குது? செல்லுடைய growth நடக்குது. இந்த இடத்துல தான் செல்லோடைய growth நடக்குது. ரெஸ்டிங் ஃபேஸும் இதுதான், மோஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸும் இதுதான், ரைட்டா? அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வருது யாரு? எம் ஃபேஸ். எம் ஃபேஸ்னா என்ன? மைட்டோசிஸ் ஃபேஸ் ஆர் இட் இஸ் ஆல்சோ நோன் as டிவிஷன் ஃபேஸ். ஸோ ஒரு ஆக்சுவல் டிவிஷன் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா எம் ஃபேஸ் தான் இருக்கு, ரைட்? இப்போ இதை பாருங்க, இது ஒரு செல். ஓகே, செல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு செல் வருதா? லெட்ஸ் இமேஜின் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு செல் வருது, இது ஒரு டாட்டர் செல், ரைட்டா? இந்த டாட்டர் செல் ஃபர்ஸ்ட் எங்க உள்ள வருது? G1 ஃபேஸ்க்குள்ள வருது. இட் என்டர்ஸ் இன்டு G1 ஃபேஸ், ரைட்டா? G2 ஃபேஸ்க்கு அப்புறம் எங்க போகுது? இட் கோஸ் டு S ஃபேஸ். S ஃபேஸ்க்கு அப்புறம் எங்க போகுது? G2 ஃபேஸ்க்கு, ரைட்டா? G2 ஃபேஸ்க்கு உள்ள போன உடனே அது எங்க போகுதுன்னா இட் என்டர்ஸ் இன்டு M ஃபேஸ். இப்போ இந்த M ஃபேஸை ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. இந்த M ஃபேஸை ரெண்டா டிவைட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேரியோகைனசிஸ், another one is cytokinesis, right? So let me explain here. So let's imagine this is our cell cycle. இந்த செல் சைக்கிள்ல என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அந்த ஸ்டேஜ் வந்து நான் G1 சொல்றேன். அடுத்து யார் இருக்கா? S ஃபேஸ். அதுக்கப்புறம் யார் இருக்கா? G2. ஓகேவா? ஸோ ஒரு நியூ டாட்டர் செல் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நியூ டாட்டர் செல் வருது அப்படின்னா அந்த டாட்டர் செல் எங்க உள்ள வரும்? ஃபர்ஸ்ட் G1 ஃபேஸ்க்குள்ள வரும்.
G1 ஃபேஸ்ல இருந்து எங்க போகும்? S ஃபேஸ். S ஃபேஸ்ல இருந்து எங்க போகும்? G2. இந்த மூணு ஃபேஸஸ் நான் என்ன சொல்றேன்னா இந்த மூணு ஃபேஸஸ் இருக்கு பாத்தீங்களா G1, S and G2. இவங்களை நான் என்ன சொல்றேன்னா I call them as interface. இவங்களை நான் என்ன சொன்னேன்? இவங்களை ரெஸ்டிங் ஃபேஸ் அப்படின்னு சொன்னேன். I also call them as resting phase. Right? இவங்க யாரு சார் அப்படின்னா they are nothing but M phase. ஓகேவா? M phase னா என்ன? Let's remove this guys. One minute. Okay. M phase னா ரெண்டா டிவைட் பண்றேன். ஒன்னு என்னது? Karyokinesis. Another one is cytokinesis. One is karyokinesis, another one is cytokinesis. What is karyokinesis? Karyo அப்படினா nucleus. Kinesis means breakdown, division. அப்ப யார் டிவைட் ஆகுறாங்க அந்த இடத்துல? நியூக்ளியஸ் டிவைட் ஆகுறாங்க. அதுக்கு அப்புறமா cytokinesis. Cyto அப்படினா செல். Kinesis அப்படினா division. அப்போ உங்களுக்கு ஸ்டேஜஸ் எப்படி வருது பாருங்க. First it starts with G1. G1 க்கு அப்புறம் எங்க வருது? S. G2 க்கு S க்கு அப்புறம் எங்க போகுது? G2. G2 க்கு அப்புறம் எங்க போகுது? Karyokinesis க்கு போகுது. Karyokinesis க்கு அப்புறம் cytokinesis க்கு போகுது. ரைட்டா? இதுல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? இந்த ஸ்டேஜஸ் ரைட்டா? இந்த ஸ்டேஜஸ் நான் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் னு சொல்றேன். இந்த ஸ்டேஜ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? டிவிஷன் ஃபேஸ் னு சொன்னேன். புரியுதா உங்களுக்கு? ரைட்? So this stage is called as interface. And this stage is called as M phase. So these are all the two major phases. Okay, they are the two major phases. இதுக்கு நடுவுல ஒருத்தர் இருக்காரு G0. இவருக்கு பேரு quiescent stage. இவருக்கு பேர் என்ன? quiescent stage. Okay, இவர் என்ன பண்றாருன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு inactive stage. இந்த ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன்? inactive stage னு சொல்றேன். அதாவது ஒரு நியூ செல் வருது பாத்தீங்களா? அந்த நியூ செல் G1 க்குள்ள போறதுக்கு பதிலா அது எங்க போயிடுதுன்னா it enters into G0. எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் அது G0 க்கு போகலாம். ஓகே? G0 னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன்டா. லெட்ஸ் இமேஜின் நீங்க தான் ஒரு செல்லுன்னு வெச்சுக்கோங்க. உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்னு நீங்க G1 க்குள்ள வந்து நீங்க அடுத்த செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றேன். செல் சைக்கிள்ல இன்வால்வ் ஆயிடுங்க. ஒன்னு. இல்ல சார் எனக்கு போதும், நான் பிறந்துட்டேன், நான் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடுறேன், நான் மெச்சூர் ஆயிடுறேன், இங்கே இருந்து நான் டிஃபரன்ஷியேட் ஆயிடுறேன், எனக்கு பெருசா டிவிஷனுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா யூ ஸ்டே இன் G0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? யூ என்டர் இன் டு G1. நீங்கள் G0ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன். ரைட்டா? G0ல இருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுக்குறேன்? G1 குள்ளவா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க? உங்களுடைய செல் டிவிஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கோங்க. ரைட்டா? ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், சார் நான் உள்ளலாம் போல, G1 உள்ளுக்குலாம் போல, ஓகே, எனக்கு இந்த செல் டிவிஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து மெச்சூர் ஆகிடுறேன், நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுறேன், நான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு லாஸ்ட் இருக்கே இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஸ்டே இன் த G0. இல்லை தேர்ட் ஃபேஸ், இன்னொரு ஃபேஸ் என்னன்னா பெட்டர் ஐ எக்ஸிட் த சைக்கிள். அதாவது நான் பேசாமல் செத்து போயிடுறேன். ஓகே ஃபைன். அந்த மாதிரி மூணு ஆப்ஷன் கொடுக்கறது தான் என்னது? G0 ஃபேஸ். ஓகே, ஸோ G0ல எனக்கு ரிமைன், இஃப் தே ரிமைன் இன் G0, அவங்கள நான் என்னன்னு சொல்றேன்னா அவங்கள வந்து டிஃபரன்ஷியேட்டட் செல்லுன்னு சொல்றேன். ரைட்? டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் என்ன பண்றாங்க? டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் they don't undergo any division. ரைட்டா? ஓகே, அவங்க டிஃபரன்ஷியேட் ஆயிட்டாங்க, அவங்க அவங்களுடைய வர்க் அப்படியே பார்த்துருப்பாங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் டாபிக், they enter into cycle. They enter into G1, அப்புறம் S, G2, இந்த மாதிரி M எல்லாத்துக்கும் போய் அவங்களுடைய ஒர்க் முடிப்பாங்க. ரைட்டா? இன்னொருத்தங்க they exit means they die. ஓகேவா? இப்போ நீங்க கேட்கலாம், சார் இவங்க ரிமைனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள எந்த டிவிஷனும் பண்ணல, இந்த மாதிரி ஏதாவது செல்ஸ் சொல்லுங்க சார் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஹார்ட் செல் அண்ட் நர்வ் செல். இவங்களுக்கு செல் டிவிஷன் கிடையாது. இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹார்ட் செல்லா இருக்கட்டும், நர்வ் செல்லா இருக்கட்டும், இவங்களுக்கு செல் டிவிஷன் கிடையாது. அப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க எல்லாருமே G0ல இருக்காங்க. பாயிண்ட். அப்ப அந்த ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன்? I call it as
quiescent stage, which is an inactive stage. How is it? Easy? Okay. Fine. Let's come back, read it. Okay. The M phase represent the phase when the actual cell division or mitosis occurs. M phase na enadhu? It is the actual cell division or mitosis occurs. Okay, anga da vandu nadakudhu. And the interphase represent the phase between two successive M phase. Interphase na enna? Rendu successive M phase ku nadula irukkiradha na oru interphase nu solren. What does it mean? For example, நான் M phase ல இருக்கேன். M phase ல நான் என்ன பண்றேன்? என்ன நானே டிவைட் பண்ணிக்கிறேன், ரெண்டு செல்லா மாறிக்கிறேன். ரைட்டா? ரெண்டு செல்ல என்ன பண்றாங்க? திருப்பி they are entering into G1, G1 ல இருந்து S போறாங்க, S ல இருந்து G2 க்கு போறாங்க. திருப்பி எங்க வராங்க? M phase க்கு தான் வராங்க. அப்போ இங்க இது ஃபர்ஸ்ட் ஒரு M phase இருந்தது. இப்போ ரெண்டாவது திருப்பி ஒரு M phase வருது. அப்ப இந்த ரெண்டு M phase க்கு நடுவுல எனக்கு ஒரு மொத்த ஸ்பேஸ் கிடைக்குது பாத்தீங்களா? இந்த மொத்த ஸ்பேஸ் தான் நான் இன்டர்ஃபேஸ் னு சொல்றேன். Got it? It is significant to note that in 24-hour average duration of cell cycle of a human cell division proper lasts only for about an hour. அதாவது ஒரு ஹியூமன் செல்லோட டைம் என்னன்னு சொன்னேன்? 24 hours சொன்னேன்னா அதுல ஆக்சுவலா செல் டிவிஷன் நடக்கிற அந்த M ஃபேஸ்ல அந்த செல் இருக்கக்கூடிய டைம்னு பாத்தீங்கன்னா only 1 hour. ஓகேவா? அப்போ 95% டைம் எங்க இருக்காது? இன்டர்ஃபேஸ்ல. 5% டைம் மட்டும் தான் எங்க இருக்காது? M ஃபேஸ்ல இருக்கு. ஓகே, அப்ப 24 hours எடுத்துக்கிறீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல 95%ன்றது 23 hours வந்து எங்க இருக்காது? இன்டர்ஃபேஸ்ல தான் இருக்கு. வெறும் 1 hour தான் எங்க இருக்காது? M ஃபேஸ்ல இருக்கு. Got it? The interface lasts more than 95% of the duration of the cell cycle. அப்ப longest phase ன்றது யாரு? Interface. Longest phase ன்றது interface. The M phase starts with the nuclear division. சரி, M phase ல first யார் வராங்க? Nuclear division. அவங்க நான் என்ன சொன்னேன்? Karyokinesis னு சொன்னேன். Corresponding to the separation of daughter chromosome and usually end with division of cytoplasm is called as cytokinesis. Division of cytoplasm is called as cytokinesis. The interface though called the resting phase. Interface நான் என்னதான் resting phase னு சொன்னாலும் is the time during which the cell is preparing for division by undergoing both cell growth as well as DNA replication in orderly manner. அவங்கள நான் இன்டர்ஃபேஸ் நான் என்னன்னு சொன்னேன்? இன்டர்ஃபேஸை நான் ரெஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்றேன். அப்படின்னா அவங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது, கரெக்டா? பட் ஆனா அவங்க அப்படி இல்லை. ஓகே, அந்த டைம் அவங்க என்ன பண்றாங்கன்னா டிவிஷனுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் அவங்க பண்றாங்க. என்னென்ன ப்ரிப்பரேஷன்? செல் growth-ஆ இருக்கட்டும், DNA ரெப்ளிகேஷனா இருக்கும், அது எல்லாத்தையுமே ஒரு ஆர்டர்லி மேனர்ல பண்றாங்க. என்ன அந்த ஆர்டர்? அதுதான் G1, S, G2. Right? The interface is divided into further 3 phases. Okay, interface நம்ம என்ன பண்றோம்? 3 phase-ஆ டிவைட் பண்றோம். Gap 1 synthesis phase, Gap 1 phase synthesis phase and Gap 2 phase. Okay, G1 Gap 1 phase, இத நான் growth phase ன்னு கூட சொல்லலாம். Okay, S phase is synthesis. Synthesis னா என்ன பண்றாங்க? They can produce, they are going to produce or going to duplicate. Okay, என்ன produce or duplicate பண்ண போறாங்க? They are mostly going to duplicate and they are going to produce a new copy. Okay, they are going to produce a new copy of the existing copy. Right? என்னென்னலாம் duplicate சார் பண்ணுவாங்க? DNA duplicate பண்ணுவாங்க. வேற என்ன சார் பண்ணுவாங்க? Histone duplicate பண்ணுவாங்க. Okay, DNA வை duplicate பண்றாங்க and also histone duplicate பண்றாங்க. Right? Last one வரது என்னது? Gap 2 phase. Right? G1 phase correspond to the interval between mitosis and initiation of DNA replication. Okay, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, let's imagine நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? let's say இது வந்து ஒரு செல், ரைட்டா? இது வந்து G1, இது S, இது G2, இது M, ரைட்டா? G1 phase என்னென்னலாம் சொல்லலாம்? இத gap 1 phase ன்னு சொல்லலாம். ஓகே, இல்ல growth phase ன்னு சொல்லலாம். இல்ல இவங்கள போஸ்ட் மைட்டோட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். பிகாஸ் மைட்டோட்டிக் ஃபேஸ்னா என்ன? இவங்களுக்கு அடுத்து தானே வராங்க, மைட்டோசிஸ்க்கு அப்புறம் தானே இங்க உள்ள வராங்க. போஸ்ட் மைட்டோட்டிக் ஃபேஸ் சொல்லலாம். இல்ல யாருக்கு முன்னாடி இருக்காங்க? எஸ் ஃபேஸுக்கு, அப்போ ப்ரீ சிந்தட்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். சிந்தசிஸ்,
pre-synthesis phase. Pre-synthesis phase னு சொல்லலாம். ரைட்டா? அதே மாதிரி இவங்கள நான் என்ன சொல்லலாம்? S phase நான் synthesis phase னு சொல்லலாம். I call it as synthesis phase, or I can also call it as post G1 phase, or I can also call it as pre G2 phase. இவங்கள என்ன சொல்லலாம்? ரைட்டா? அதே மாதிரி இவங்களும் சேம் G2 என்ன சொல்லலாம்? gap 2 phase னு சொல்லலாம், இல்ல அவங்கள நான் growth phase னு சொல்லலாம், growth 2 phase னு சொல்லலாம், post synthesis phase னு சொல்லலாம், or I can call them as pre mitotic phase. புரியுதா? சோ இந்த மாதிரி ஸ்டேஜஸ் நான் டிஃபர் பண்றேன். இவங்க மூணு பேரை நான் என்ன சொன்னேன்? இன்டர்ஃபேஸ் னு சொன்னேன். Got it? Right. G1 phase corresponds to the interval between. அப்ப G1 எங்க இருக்கு? It is between the interval between mitosis and initiation of DNA replication. It is between mitosis and initiation of DNA replication எங்க நடக்கும்? S phase நடக்கும். Mitosis எங்க நடக்கும்? M phase ல. ரைட்டா? அப்போ எனக்கு G1 phase எங்க இருக்காமா? M phase க்கும் S phase க்கும் நடுவுல இருக்கிறது G1 phase. சிம்பிள். ஓகே, அப்ப இத நான் போஸ்ட் மைட்டாட்டிக் phase னு சொல்லலாம், ப்ரீ சிந்தசிஸ் phase னு சொல்லலாம். During G1 phase the cell is metabolically active. G1 phase ல என்ன இருக்காமா? metabolically active. What is metabolism? Chemically active. ஓகே, இங்க என்ன நடக்குதாமா? இங்க chemical reactionsலாம் நடக்குதாம். Okay, chemical reactions occurs and continuously grow but does not replicate its DNA. Continuously grow ஆகுது, ஆனா என்ன நடக்கல? DNA replication நடக்கல. Because DNA replication எங்க நடக்கும்? Only in the S phase. SR synthesis phase marks the period during which DNA synthesis or replication takes place. During this time, the amount of DNA per cell doubles. Important question. DNA synthesis னு சொல்றோம்ல, DNA ஓட நம்பர் அது இன்க்ரீஸ் பண்றது இல்ல, DNA உடைய அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, DNA replication அப்படின்ற பொழுது means is equal to DNA number remains same but amount of DNA doubles. DNA number remains same but amount of DNA doubles. எந்த ஸ்டேஜ் நடக்குது? DNA replication. என்ன ஃபேஸ்ல? S phase. Got it? If the initial amount of DNA is denoted as 2C. இனிஷியலா நான் எப்ப சொல்றேன்? G1 ல DNA உடைய அமௌண்ட் நான் 2C சொல்றேன்னு வெச்சுக்கோங்க. It will be increased to 4C. எப்போ? S phase உடைய முடிவுல அது என்னவா மாறிடுது? 4C ஆ மாறிடுது. ஓகேவா? என்ன சொல்றாங்க அவங்க? G1 ல என்கிட்ட 2C இருக்குன்னு வெச்சுக்கோங்க, DNA 2C DNA இருக்கு அப்படின்னா S phase ல என்னவா மாறிடுது? 4C DNA வா மாறுது. Got it? ஆனா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? Amount varies, amount duplicates, but number remains same. அது என்ன சார் நம்பர்? நம்ம மோஸ்ட்லி பார்க்கக்கூடிய டாட்டர் செல்ஸ், இது வந்து வந்து பாத்தீங்கன்னா டாட்டர் செல்ஸ். அந்த டாட்டர் செல்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டிப்ளாய்ட் செல்லா தான் இருக்கும். டிப்ளாய்ட் செல்னா என்ன? அவங்கள்ட்ட 2N இருக்கும், 2 குரோமோசோம் இருக்கும். ரைட்டா? அப்போ இவங்களுடைய கண்டிஷனை நான் எப்படி பேசலாம் அப்படின்னா I can call them as 2N 2C. ரைட்டா? அப்ப இவங்களை நான் என்ன சொல்லலாம்? 2N 4C. அப்ப பாருங்க என்ன ஆச்சு? அமௌண்ட் ஆஃப் DNA மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர நம்பர் ஆஃப் DNA அப்படியே தான் இருக்கு. இங்கேயும் 2N, இங்கேயும் 2N. அமௌண்ட் ஆஃப் DNA remains same. Number of DNA remains same, amount of DNA duplicates. இது எங்க நடக்குது? எனக்கு S phase நடக்குது. புரியுதா? ரைட்? ஓகே, ஃபைன். அப்ப இது ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சரிப்பா, எனக்கு வந்து இது வந்து G1 உடைய primitive phase, இது வந்து லேட் G1. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ S phase, இது லேட் S phase. இங்க ப்ரோ G2 phase, இங்க லேட் G2 phase. இங்க ப்ரோ M phase, இங்க லேட் M phase. புரியுதா உங்களுக்கு?
Okay, so let me draw this again. Okay, so என்னது G1 S G2 M. ஓகேவா? இதை வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா early stage சொல்றேன். ஓகே, G1 உடைய early stage, இது வந்து late stage. அதே மாதிரி இது வந்து S உடைய, let's S வந்து கன்சிடர் yellowல கொடுக்குறேன். S வந்து S உடைய early stage, S உடைய late stage. ரைட்? கன்சிடர் இவரை வந்து இந்த கலர்ல கொடுக்குறேன், G2. ஓகே, இதோட early stage, இதோட late stage. And last one M. M வந்து பாத்தீங்கன்னா இதோட early stage, இதோட late stage. புரியுதா உங்களுக்கு? ரைட்? இப்போ ஒரு கண்டிஷன்ல எனக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரக்கூடிய டாட்டர் செல் என்ன அமௌண்ட்ல இருக்குன்னு சொன்னேன்? டாட்டர் செல்லு கிட்ட எத்தனை டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொன்னேன்? 2n diploid. 2n means it is diploid. ஓகே, diploid. ஏன்னா அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கும், அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு குரோமோசோம் மெட்டர்னல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பா கிட்ட இருந்து வந்தக்கூடிய ஒரு குரோமோசோம் பேட்டர்னல். ரைட்டா? அம்மா கிட்ட இருந்து வந்த ஒரு குரோமோசோம் அண்ட் அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு குரோமோசோம். மொத்தம் என்கிட்ட 2 குரோமோசோம் இருக்கா? சோ ஐ கால் இட் as 2n. இப்போ இவங்கள்ட்ட எத்தனை குரோமோசோம் இருக்கும்? இப்போ இவர்கிட்ட ஒரு குரோமாட்டிட் இருக்கு, 1 குரோமோசோம்ன்றது ஒரு குரோமாட்டிட், இங்க ஒரு 1 குரோமோசோம்ன்றது ஒரு குரோமாட்டிட். சோ இது 1c, இது 1c. அப்ப டோட்டலா சேர்த்து நான் என்ன சொல்றேன்? 2c ன்னு சொல்றேன். அப்போ 2n 2c. ஓகே, நான் கொண்டு வந்த அமௌண்ட் எவ்வளவு? நான் early stageல என்கிட்ட என்ன இருந்தது? 2n 2c இருந்தது. G1 ஃபேஸ்ல ஏதாவது டூப்ளிகேஷன் நடந்ததா? நோ. அப்போ லேட் ஃபேஸ்ல என்ன இருக்கு? 2n 2c தான் இருக்கு. S ஃபேஸோட early ஆரம்பிக்கிறேன், அப்ப எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல, அப்பவே எனக்கு என்ன இருக்கு? 2n 2c. ஆனா S ஃபேஸ் முடியிற பொழுது அது என்னவா மாறிடுச்சு? 2n 4c ஆ மாறிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருப்பி நான் early ஃபேஸ்ல போறேன். early ஃபேஸ்ல என்ன இருக்கு? என்கிட்ட 2n 4c இருக்கு. G2 ல ஏதாவது சேஞ்ச் நடக்குதா? நோ. எந்த ஒரு சிந்தசிஸும் நடக்கல, because synthesis happens only in S phase. Synthesis happens only in S phase. ஓகே, இங்க 2n 4c. திருப்பி நான் early-ஆ போறேன். early-ஆ உள்ள போகும்போது நான் எப்படி போவேன்? 2n 4c-ஆ போறேன். இப்போ நான் ரெண்டா டிவைட் ஆவறேன். ரெண்டா டிவைட் ஆகும் பொழுது 2n 2c 2n 2c-ஆ நான் ரெண்டா டிவைட் ஆகி வரேன். இது ஒரு டாட்டர் செல், இது ஒரு டாட்டர் செல். புரியுதா? ரைட்? அப்ப நீங்க கேட்கலாம், சார் இது ரெண்டா தானே பிரியணும், 2n ரெண்டா தானே பிரியணும் அப்படின்னா இங்க தான் அந்த மேஜிக் நடக்குது. why I'm not getting 1n 1c, sorry 1n 2c and 1n 2c, why I'm getting 2n 2c? that magic happens here inside the mitosis. அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? I hope this one is clear. Yes. Okay, yeah. Chromosome number remains same. Okay, Manasa came. Good. Okay. Fine, let's read once again. However, there is no increase in the number of chromosome. There is no increase in chromosome number. Chromosome number la endha or change illa. If the cells had diploid or 2n, diploid and I certain 2n number of chromosome at G1, even after S phase, the number of chromosome remains 2n. S phase ka promo number eppadi irukum? 2n ah irukum. In animal cell during S phase, the DNA replication begins in the nucleus and the centriole duplicates in the cytoplasm. ஓகே, அப்போ என்ன சொல்றாங்க? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். S ஃபேஸ்ல DNA ரெப்ளிகேஷனும் நடக்குது, அட் த சேம் டைம் சென்ட்ரியோல் டூப்ளிகேஷனும் நடக்குது. ஓகே, டியூரிங் த G2 phase, proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. அப்போ இந்த லைனை மட்டும் படிச்சுப்போமா? இந்த லைனை மட்டும் படிச்சுப்போமா? என்ன சொல்றாங்க அவங்க? S ஃபேஸ்ல நியூக்ளியஸ்க்குள்ள என்ன நடக்குது? DNA replication நடக்குது. DNA replication takes place inside the nucleus. At the same time, in cytoplasm, what happens? Centriole duplication takes place. Okay, and especially in the centriole duplication, enga nadakudhu? Centriole duplication happens only in animal cells. Okay, why not in plant cells?
Because plant cell centriole oda requirement illa. Why? I'll answer here. Why not in plants? Why not in plant cell? Because plant cell divide with cell plate formation. Okay, with cell plate formation. இவங்களுக்கு என்ன தேவை இல்ல, சென்ட்ரியோலோட ரெக்குயர்மெண்ட் தேவை இல்ல யாருக்கு, பிளான்ட் செல்லுக்கு. ஆனா அனிமல் செல்லுக்கு என்ன தேவை, சென்ட்ரியோல் தேவை. அந்த சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் எங்க நடக்குதாமா, அவங்களுக்கு எஸ் ஃபேஸ்ல நடக்குதாமா. புரியுதா உங்களுக்கு? இதோட கூடவே சேர்த்து நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஹிஸ்டோனோடைய டூப்ளிகேஷன் நடக்குது. அது எங்க சார் நடக்கும், அதுவுமே நியூக்ளியஸ்குள்ள தான் நடக்கும். ஓகே, ஹிஸ்டோன் டூப்ளிகேஷன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் நியூக்ளியஸ். அப்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க, என்ன நடக்குது, நியூக்ளியஸ்குள்ள ரெண்டு டூப்ளிகேஷன் நடக்குது, சைட்டோபிளாசம்குள்ள ஒரே ஒரு டூப்ளிகேஷன் நடக்குது. ஓகே, நியூக்ளியஸ்குள்ள ஹிஸ்டோனோட ரெண்டு டூப்ளிகேஷன் நடக்குது, ஹிஸ்டோனோட டூப்ளிகேஷன் அண்ட் டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன் நடக்குது, அண்ட் சைட்டோபிளாசம்ல சென்ட்ரியோலோட டூப்ளிகேஷன் நடக்குது. காட் இட்? ஃபைன். இன்னும் உங்களுக்கு டீப்பா சொன்னா, ஹிஸ்டோன்ல H1 மட்டும், H1 சப்யூனிட் மட்டும் பாத்தீங்கன்னா, which subunit is getting duplicated, which subunit is getting duplicated, H1 subunit duplicated. ஓகே, அப்ப வேற என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேற என்னென்ன டைப்னா, H2A இருக்கு, H2B இருக்கு, H3 இருக்கு, H4 இருக்கு. இவங்க 4 பேருமே இன்ஹெரிட் ஆயிடுவாங்க. இன்ஹெரிட்டட் மீன்ஸ் எனக்கு பேரண்ட்ஸ்ல இருந்தே வந்துடும். ரைட்டா? இந்த ஹிஸ்டோன் இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எனக்கு பேரண்ட்ஸ்ல இருந்தே வந்துடும். ரைட்டா? என்கிட்ட ஒண்ணு மட்டும் நானா ப்ரொடியூஸ் பண்ணணும். அது என்னதுன்னா H1. புரியுதா? இவங்களை நான் எங்க சார் யூஸ் பண்ணுவேன், இந்த ஹிஸ்டோன் நான் எங்க சார் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு டிஎன்ஏ குரோமோசோமா மாறணும், குரோமாட்டினா மாறணும் அப்படின்னா, டிஎன்ஏ குரோமாட்டினா மாறணும் அப்படின்னா எனக்கு யாரு தேவைன்னா ஹிஸ்டோன் தேவை. ஏன் சார் டிஎன்ஏ குரோமாட்டினா மாறணும்னா, டிஎன்ஏ எங்க இருக்கும், டிஎன்ஏ எங்க இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். நியூக்ளியஸோட சைஸ் 10⁻⁻6. நியூக்ளியஸோட சைஸ் என்ன, 10⁻⁻6. டிஎன்ஏவோட சைஸ் வந்து 2.2 மீட்டர். ஓகேவா? டிஎன்ஏவோட சைஸ் 2.2 மீட்டர், நியூக்ளியஸோட சைஸ் 10⁻⁻6. அப்ப இவ்வளவு லென்த்தியான ஒரு டிஎன்ஏ இந்த ஒரு சின்ன நியூக்ளியஸ்குள்ள போகணும். அப்ப எப்படி போகும், அப்ப நான் இந்த டிஎன்ஏவை சூப்பர் காயில் பண்ணணும். அதாவது நான் அதை சுருட்டணும், குட்டி குட்டியா சுருட்டணும். அப்ப சுருட்டுறதுக்கு எனக்கு என்ன தேவை, எனக்கு ஹிஸ்டோன் தேவை. பிகாஸ் டிஎன்ஏ இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்ட், ஹிஸ்டோன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். அப்ப என்ன ஆகும், இது ஒரு டிஎன்ஏனா இந்த டிஎன்ஏக்கு நடுவில் என்ன ஆயிடும், இந்த ஹிஸ்டோன்ஸ்லாம் வந்து உட்காந்துரும். ரைட்டா? அப்புறம் அடுத்து என்ன ஆகும், இந்த டிஎன்ஏ இப்படி கவர் ஆயிடும். ரைட்டா? இப்போ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா ஹிஸ்டோன்ஸ் இருக்கும். ரைட்? அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, இப்படி நல்ல காயில் ஆயிடுது. உள்ள பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இவருங்க இருக்காங்க. புரியுதா? இதுதான் நான் குரோமாட்டின் சொல்றேன். இந்த குரோமாட்டின் தான் எங்க போய் உள்ள போகும், யாருக்குள்ள இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். ஓகே, this enters into nucleus. புரியுதா? அப்ப ஹிஸ்டோனோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னு தெரியுதா? ஹிஸ்டோன் இஸ் a protein which helps in coiling the DNA. அப்போ எனக்கு இந்த ஹிஸ்டோனை நான் ஆக்டாமர்னு சொல்றேன். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 சப் யூனிட்ஸ் இருக்கும். ஹிஸ்டோன் கிட்ட 8 சப் யூனிட்ஸ் இருக்கும். என்னென்ன 8 சப் யூனிட்ஸ்? முதல்ல H2A, H2B, H3 and H4. இந்த 4 பேர் இருக்காங்களா, இந்த 4 பேரும் பேரா இருப்பாங்க. அப்ப மொத்தமா எத்தனை ஆச்சு, 8 ஆயிடுச்சா? ரைட்? இந்த 8 பேரும் எனக்கு என்ன ஆயிடுறாங்கன்னா, they are getting inherited from parents. எனக்கு பேரண்ட்ஸ்ல இருந்து இவங்க கிடைச்சிடுறாங்கடா. அப்ப இவங்க 4 பேரையும் ஒன்னா அலைன் பண்ணி உட்கார வைக்க, இவங்க 4 பேரையும் ஒன்னா அலைன் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தர் தேவை, அவருக்கு பேர் H1. அந்த H1 சப் யூனிட் தான் நான் என்ன பண்றேன்னா S ஃபேஸ்ல டூப்ளிகேட் பண்றேன். Are you getting this point? What is histone? Why histones are getting duplicated? Yes, I hope this one is clear. Yes, histone is an octamer. Perfect. Okay, done. So I hope you are clear. Appo enakku now what I have to remember here, S phase la duplication nadakudhu, nucleus la duplication nadakudhu, cytoplasm la duplication nadakudhu.
நியூக்ளியஸ்க்குள்ள ஹிஸ்டோன் அண்ட் டிஎன்ஏ டூப்ளிகேஷன் நடக்குது, சைட்டோபிளாசம்ல எனக்கு சென்ட்ரியோலோட டூப்ளிகேஷன் நடக்குது. கிளியர்? லெட்ஸ் கோ பேக் டு த டாபிக். ஓகே, how do plants and animals continue grow all their lives? எப்படி plants and animals grow ஆயிட்டே இருக்காங்க அப்படிங்க. Do all cells in a plant divide all the time? எல்லா பிளான்ட்ஸும் எல்லா டைமும் டிவைட் ஆயிட்டே இருக்குமா? Do you think all cells continue to divide in all plants and animals? எல்லா செல்ஸும் கண்டினியூ ஆயிட்டே இருக்குமா? Can you tell the name and the location of the tissues having cells that divide all their life in higher plants? Do animals have similar? So நிறைய questions இருக்கு. We'll do all this question in the question session. Right? இந்த எல்லா questions the question sessionல பண்றோம். Very important. Please don't forget this. Right? Okay, so let's start one. Some cells in the adult animals do not appear to exhibit division. சில அனிமல்ஸ், அடல்ட் அனிமல்ஸ்ல என்ன இருக்காதாமா? செல் டிவிஷன் இருக்காமா? எக்ஸாம்பிள் ஹார்ட் செல். சொன்னா ஹார்ட் செல்ஸ்ல என்ன இல்லை? செல் டிவிஷன் இல்லை. And many other cells divide only occasionally. சில செல்ஸ் அந்தந்த occasionally மட்டும் தான் டிவைட் ஆகும். As needed to replace cells that have been lost because of injury or cell death. அதாவது என்கிட்ட ஒரு செல் இருக்குப்பா, அந்த செல் நல்லா தான் இருக்கு, ஓகேவா? அப்படின்னா அந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்கணும்னு தேவையில்லை. அதே அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூர் ஆயிடுச்சு, அந்த செல் டெட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல செல் டிவிஷன் நடக்கும். அப்போ எல்லா இடத்துலையுமே செல் டிவிஷன் கண்டினியூஸாக நடக்கணுமா அப்படின்னா இல்லை. எல்லா செல்ஸும் டிவைட் ஆகுமா அப்படின்னாலும் இல்லை. ரைட்டா? ஃபைன். These cells that do not divide further exit G1 phase to enter into inactive stage called as quiescent stage. So எந்தெந்த செல்ஸ்லாம் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகலையோ அவங்கள எங்க போயிடுறாங்க? quiescent ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க. Cells in this stage remains metabolically active but no longer proliferate unless called on to do depending on the requirement of the organism. Proliferate na என்ன? Proliferate means multiply. ஓகேவா? இவங்க எல்லாருமே ஆக்டிவா தான் இருப்பாங்க, ஆனா எப்படி என்ன பண்ண மாட்டாங்க? டிவைட் பண்ண மாட்டாங்க, ப்ராலிஃபரேட் ஆக மாட்டாங்க. ஓகே, இன் அனிமல்ஸ் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இஸ் ஒன்லி சீன் இன் டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல். சரி, அனிமல்ஸ்ல மைட்டாட்டிக் செல் டிவிஷன் எங்க நடக்குதாமா? டிப்ளாய்ட் சொமேட்டிக் செல்ஸ் நடக்குதாமா. However, there are a few exceptions to there where haploid cells divide in mitosis. For example, male honeybee against this in the plants can show mitotic divisions in both plant haploid and diploid. From your okay, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ரைட்டா? இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் நிறைய பார்த்துட்டோம்டா. ஓகே, we studied about interface. இன்னும் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் உள்ள போயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மைட்டாசிஸ் ஃபேஸ். இந்த மைட்டாசிஸ் ஃபேஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் இருக்குடா. மைட்டாசிஸ் ஃபேஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மைட்டாட்டிக் டிவிஷன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மியாட்டிக் டிவிஷன். ஒன் இஸ் மைட்டாட்டிக் டிவிஷன், இன்னொன்னு மியாட்டிக். அதாவது மைட்டாசிஸ் அப்படின்றது என்னது? இட் இஸ் an M phase. ஓகே, இட் இஸ் a proper division phase. It is a proper division phase. இந்த proper division phaseல ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷன் இருக்கு. ஒன்னு என்னது? மைட்டாட்டிக் அண்ட் மியாட்டிக். மைட்டாட்டிக்ல என்ன நடக்கும்? கேரியோகைனசிஸ் நடக்கும், கேரியோகைனசிஸ் நடக்கும், சைட்டோகைனசிஸ் நடக்கும். அதே மாதிரி மியாட்டிக்ல நடக்கும், கேரியோகைனசிஸ் நடக்கும் அண்ட் சைட்டோகைனசிஸ் நடக்கும். மைட்டாட்டிக்ல நடக்கும், மியாட்டிக்ல நடக்கும். ஓகேவா? ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? மைட்டாட்டிக்னா என்ன, மியாட்டிக்னா என்ன அப்படின்னா, மைட்டாட்டிக் இஸ் கால்ட் as equational division. Mitotic is called as equational division. Meiotic is called as reductional division. Mitotic is called as equational division. Meiotic is called as reductional division. என்ன சார் equational reduction? Equational அப்படின்னா, let's say parent cell diploid வச்சுக்கோங்க. Parent cell diploid வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட இருந்து என்ன கிடைக்கக்கூடிய டாட்டர் செல்ஸ். ஓகே, இங்க ஒரு டாட்டர் செல், இங்க ஒரு டாட்டர் செல் கிடைக்குமா? அவங்க கிட்டயுமே என்ன இருக்குமா? 2n 2n தான் இருக்கும். When parent cell and daughter cell are equal, when parent cell and daughter cells are equal, it is called as equational division. அதே reductional division னா, when parent cell
is diploid, but the daughter cells are haploid. Daughter cells are haploid. அப்போ இவங்க டாட்டர் செல்லா இவங்க டாட்டர் செல்லா அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இல்ல. பேரண்ட் செல் அண்ட் டாட்டர் செல் ஆர் நாட் ஈக்குவல். அப்ப அதை நான் என்ன சொல்றேன், ரிடக்ஷனல் டிவிஷன் சொல்றேன். ஐ கால் them as reductional division. அப்போ உங்களுக்கு क्वेश्चन, சார் எங்க நடக்குது சார், மைட்டோட்டிக் எங்க நடக்குது, மியோட்டிக் எங்க நடக்குது அப்படின்னா, மைட்டோசிஸ் takes place in so this mitosis takes place in somatic cells. It happens in somatic cells. அதாவது உங்களுடைய செல்ஃப் டெவலப்மென்ட்கான செல்ஸ் somatic cells. இது எல்லாமே reductional division நடக்கிறது எல்லாமே germinal cells. It is all known as germinal cells. இன்னும் கொஞ்சம் ஈஸியா சொல்லலாமா? எப்படின்னா, லெட்ஸ் இமேஜின் என்கிட்ட குரோமோசோம் இருக்குடா. எத்தனை குரோமோசோம் இருக்கு என்கிட்ட? 46 குரோமோசோம்ஸ் இருக்கா? 46 குரோமோசோம்ஸ் இருக்கா? இப்போ இந்த 46 குரோமோசோம்ஸ்ல 44 குரோமோசோம்ஸ் நான் ஆட்டோசோம்ஸ் சொல்றேன். 2 குரோமோசோம்ஸ்ல நான் 6 குரோமோசோம்ஸ் சொல்றேன். ரைட்டா? இந்த 6 குரோமோசோம்ஸ் தான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? நியூ ஜெனரேஷன் நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. ரைட்டா? which is inherited. This gametes are inherited. Inherited means given to the new baby. Next generation கொடுக்குறாங்க. அப்ப இவங்க எப்படி இருந்தாங்க? இவங்க டிப்ளாய்டா இருந்தாங்களா? ஆனா கேமெட் எப்படி இருக்கு? ஹாப்ளாய்டா இருக்கு. அப்போ பேரண்ட் எப்படி இருக்கு? டிப்ளாய்டு. டாட்டர் செல் எப்படி இருக்கு? பேரண்ட் செல் டிப்ளாய்டு, டாட்டர் செல் ஹாப்ளாய்டு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? இங்க மியாசிஸ் நடந்திருக்கு. ஈக்குவலா இருக்காங்களா? இல்ல. அப்ப அதுக்கு பேர் மியாசிஸ். ரைட்டா? அதுவே இங்க பாருங்க, இவங்க என்ன ஆனாங்கன்னா, இவங்ககிட்ட டாட்டர் செல் இருக்காங்களா? இவங்க வந்து உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட். Okay, this is your self development. Okay, which is not inherited. இத நான் வந்து கொடுக்கல. ஓகே, இத நான் வந்து இன்ஹெரிட் பண்ணல. அப்படின்ற பொழுது இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது? எனக்கு மைட்டோசிஸ் நடக்குது. பிகாஸ் எனக்கு பேரண்ட் செல்லும் டிப்ளாய்ட் 44, எனக்கு அதுல இருந்து வரக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்கும் 44. ரொம்ப சிம்பிள். நான் பிறக்கும் போது என்கிட்ட 1 lakh செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பாடியில 1 trillion செல்ஸ் இருக்கு. 1 lakh செல்லும் டிப்ளாய்டு தான், 1 trillion செல்ஸும் டிப்ளாய்டு தான். அப்போ எப்படி எனக்கு டிப்ளாய்ட்ல இருந்து டிப்ளாய்டு கிடைச்சது? பிகாஸ் ஆஃப் மைட்டோசிஸ். புரியுதா? இதுதான் ரெண்டு டைப் தான். ஓகே, ஒன் இஸ் கால்ட் அஸ் மைட்டோசிஸ், another one is called as meiosis. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் டிவிஷனுமே நடக்குது. அப்போ மைட்டோசிஸ் நடக்கக்கூடிய செல்ஸ் நான் என்ன சொல்றேன்? சொமாட்டிக் செல்ஸ்ன்னு சொல்றேன். புரியுதா? ரைட்? Okay, fine. Yes. Done. So let's read this. இப்போ என்ன சொல்றாங்க? In animal, mitotic cell division is only seen in diploid somatic cell. However, there are few exceptions to this where haploid cell divide by mitosis. சார் நீங்க சொன்னீங்க டிப்ளாய்டு செல்ஸ் எல்லாமே மைட்டோசிஸ் பண்ணும். ஓகே, ஹாப்ளாய்டு செல்ஸ் எல்லாமே மியாசிஸ் தானே பண்ணுன்னு சொன்னீங்க. பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? ஹாப்ளாய்டு செல்ஸ் ஆல்சோ அண்டர்கோ மைட்டோசிஸ்ன்னு சொல்றாங்க. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் மேல் ஹனிபீ. மேல் ஹனிபீல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன சார் அது? ஐ வில் கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் தட். லெட்ஸ் சே என்கிட்ட ஒரு ஹனிபீ இருக்குடா. ஹனிபீல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஹனிபீ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஹனிபீ. ஓகே, மேல் ஹனிபீயை நான் ட்ரோன்னு சொல்கிறேன். ஃபீமேல் ஹனிபீல ரெண்டு டைப் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவீன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர். ஓகே, ட்ரோன் வந்து ஹாப்ளாய்ட், அவங்களோட நேச்சரே ஹாப்ளாய்ட் தான். ஓகேவா? குவீன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்ட், ஒர்க்கரும் டிப்ளாய்ட். ஆனால் குவீன் மட்டும்தான் ஃபர்டைல், ஒர்க்கர் வந்து ஸ்டெரைல். ஸ்டெரைல்னா என்ன? அவங்களால ரீப்ளேஸ் பண்ண முடியாது. they cannot reproduce, only queen can reproduce. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இவர் ஒரு கேமெட் ப்ரொடியூஸ் பண்றாரா? ஏன்னா இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணோம்ல, கேமெட் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஆல்ரெடி இவர்கிட்ட இருந்தது ஹாப்ளாய்டு. அப்போ இவர்கிட்ட கிடைக்கிறது என்னது? ஹாப்ளாய்டு செல். அப்போ பேரண்ட் செல்லும் டாட்டர் செல்லும் ஈவனா இருக்கா? அப்ப நான் இது என்னன்னு சொல்லலாம்? மைட்டோசிஸ்ன்னு சொல்லலாமா? ரைட்டா? அடுத்து இந்த குவீன்ல இருந்து எனக்கு கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுது.
ஒரு ஹாப்ளாய்டு ஒரு ஹாப்ளாய்டு. பேரண்ட் செல் பாருங்க டிப்ளாய்டா இருக்கு, டாட்டர் செல் பாருங்க ஹாப்ளாய்டா இருக்கு. அப்போ அங்க அன்ஈக்குவலா இருக்கு. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? மியாசிஸ் நடந்திருக்கு. ரைட்டா? இப்போ என்ன ஆகுதுன்னா லெட்ஸ் இமேஜின் இவங்க ரெண்டு பேரும் கிராஸ் ஆகுறாங்க. அப்ப என்ன கிடைச்சிச்சு? எனக்கு டிப்ளாய்டு கிடைச்சிச்சு. டிப்ளாய்டு கிடைச்ச உடனே அவங்க யார்? அவங்க மேலா ஃபீமேலா? ஆப்வியஸ்லி ஃபீமேல். அவங்க ஃபீமேலா இருக்கும்போது எதிர அவங்க குவீனா மாறிடுவாங்க இல்ல ஒர்க்கரா மாறிடுவாங்க. ரைட்டா? பேஸ்ட் ஆன் த ஃபுட் வாட் தே ஈட். அவங்க ராயல் ஜெல்லி சாப்பிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ராயல் ஜெல்லி சாப்பிட்டாங்கன்னா அவங்க குவீன் ஆயிடுவாங்க. அவங்க நார்மல் பிரெட் சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஒர்க்கர் ஆயிடுவாங்க. ரைட்டா? அந்த சாப்பிட்ற அந்த ராயல் ஜெல்லில தான் அந்த ஃபர்டிலிட்டி. ரைட்டா? அண்ட் லாஸ்டா இவர் இருக்காரு பாத்தீங்களா? இப்ப இவரு ஃபர்டிலைசேஷன் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஆப்போசிட் கேமெட் இல்ல. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு? அன்ஃபர்டிலைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாரு. அன்ஃபர்டிலைஸ்டு ஆஃப்ஸ்பிரிங் எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டா இருக்கும். ஹாப்ளாய்டா இருந்தா அது ட்ரோனா குவீனா? ட்ரோனா குவீனா? இட் இஸ் ட்ரோன். புரியுதா உங்களுக்கு? ரைட்டா? அப்ப இங்க என்ன சார் நடந்திருக்கு? இவங்க அப்படியே ட்ரோனா மாறி இருக்காங்க. அன்ஃபர்டிலைசேஷன். ஓகே, which I call it as parthenogenesis. Parthenogenesis means unfertilized progeny. It's called as parthenogenesis. ரைட்டா? சோ அவங்க உங்களுக்கு இந்த கான்செப்ட் தான் சொல்லிருக்காங்கடா. ஓகே, they have explained this concept to you. ரைட்டா? அனிமல்ல கேமெட் வச்சிருக்க ஒரு ஹாப்ளாய்டு செல்லும் மைட்டோசிஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு? டன். ஓகே, so let's talk about M phase. இப்போ M phase குள்ள போறோம். Right? I guess like G1, G2 எல்லாமே முடிச்சிட்டோமா? Did they explain anything about G2? They didn't give anything about G2. இது நம்ம மறந்துட்டோம். During the G2 phase, G1 ல என்ன பண்றாங்கன்னு சொன்னேன். G1 ல என்ன பண்ணாங்க? எங்க இருக்கு G1? Let's remove all these things. என்ன சொல்றாங்க? G1 phase, during G1 phase, cell is metabolically active and continuously grow but does not replicate DNA. Grow ஆகும் ஆனா DNA replicate ஆகாது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் growth எங்க நடக்குது? G1 நடக்குது. ஓகேவா? G1 உடைய வேலை இவ்வளவுதான். அப்ப G1 உடைய வேலை என்னன்னு பாத்துருவோமா? எழுதிருவோமா? ரைட்? G1 உடைய வேலை என்ன? 1 minute. Right. What is G1? Most active site, most metabolically active site. It is metabolically active site, right? And maximum major organelles growth occurs here. Okay, major organelles growth occurs here. Okay, no DNA replication. Okay, and follows S phase. யாரை ஃபாலோ பண்ணுது? இது S phase ஃபாலோ பண்ணுது. இந்த இடத்துல ஒரு क्वेश्चन வருதுடா. S phase follows G1 phase. True or false? S phase follows G1 phase. True or false? சொல்லுங்க. S phase follows G1 phase. True or false? Let's see who is going to answer me. S phase follows G1 phase. True or false? Okay, yeah. So it is false. G1 follows S phase. True. G1 only follows S phase. அப்ப G1 ல என்ன நடக்குது? ஓகே. புரியுதா?
S phase என்ன நடந்ததுன்னு சொன்னேன். S phaseல நியூக்ளியஸ்க்குள்ள DNA ரெப்ளிகேஷன் நடந்தது, ஹிஸ்டோன் டூப்ளிகேஷன் நடந்தது, and சைட்டோபிளாசம்க்குள்ள சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் நடந்தது. சென்ட்ரியோல் டூப்ளிகேஷன் நடந்தது. இது எல்லாமே S phaseல. லாஸ்ட் ஒன் G2 phaseல என்ன நடந்தது? அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். Okay, we are going to see what happened in G2 phase. Right? Okay, done. So in G2, during the G2 phase, proteins are synthesized in preparation for mitosis while cell growth continues. அப்ப இங்க என்ன நடக்குது? Protein synthesis நடக்குது, also cell growth continue ஆகுது இங்க G2 ல. ஓகே, அப்ப என்ன எழுதலாம்? G2 ல என்ன நடக்குது? Cell growth, first cell growth continues. Cell growth continues. அடுத்து என்ன நடக்குது? Protein synthesis நடக்குது. என்ன protein பாது? Because G2 follows M phase. G2 is going to follow M phase. M phase என்ன நடக்கணும்? Division நடக்கணும். Division நடக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு spindle fiber தேவை. அவங்களுக்கு spindle fiber தேவை. Spindle fiber is made up of tubulin protein. It is made up of tubulin protein. அப்போ அந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? G2 phase. என்ன புரோட்டீன் அது? Protein is nothing but tubulin protein. புரியுதா? Right? So important this one is also. So G2 undergoes cell growth continuation and also protein synthesis, which is nothing but tubulin formation. Last வரது என்னது? Last வரது M phase. Are you clear so far? Right? So M phase part we are going to start now. Yes guys. So cell cycle part is over. Cell cycle part is over. Now we are going to study cell division topic. In the chapter உடைய cell cycle and cell division la cell cycle is over, cell division is still remains. Shall we start cell division? Yes. Okay ma. Fine. So let's get into M phase. This is the most dramatic phase, important. Most dramatic period of the cell cycle. Okay, most active site என்றது எது சொன்னேன்? G1 சொன்னேன். Most resting phase எது சொன்னேன்? Interphase சொன்னேன். Dramatic phase நான் M phase ன்னு சொல்றேன். Involving major reorganization of virtually all components of the cell. Okay, reorganization of all components of cell. Since the number of chromosomes in the parent and progeny cell is same, it is also called as equational division. Parent cellum progeny cellum same ஆ இருந்தா அவங்க நான் என்ன சொல்றேன்? Equational division சொல்றேன். Though for convenience, mitosis has been divided into 4 stages. Mitosis எத்தனை ஸ்டேஜா பண்றோம்? 4 ஸ்டேஜா பண்றோம் of nuclear division. One is karyokinesis. அப்போ மொத்தமா நம்ம என்ன பண்றோம்? M phase ரெண்டா டிவைட் பண்றோம். என்னது? ஒன்னு karyokinesis, another one is cytokinesis. Right? Karyokinesis 4 ஸ்டேஜா பிரிச்சிருக்கோம். ஒன்னு என்னது? ஒன்னு வந்து prophase. Right? ஒன்னு prophase, another one is metaphase, another one is anaphase, another one is telophase. And this order should not be changed. Okay? Because it's a sequential order. In the order மாத்த கூடாது. Okay? So remember PMAT. Okay? P for prophase, M for metaphase, A for anaphase, T for telophase. Prepare for MAT exam. That's it. MAT அப்படின்றது actually வந்து ஒரு management aptitude test. I used to remember like this. Prepare for management aptitude test, PMAT. இல்ல சார் எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி சார் அப்படின்னா you just remember, no need to. Okay, fine. It is very essential to understand that cell division is a progressive process and very clear-cut lines cannot be drawn between various stages. Okay, so cell division ன்றது ஒரு progressive process பா. அதாவது ஒரு மாதிரியான complex process. ரைட்டா? நிறைய progress நடக்கும். அதனால என்னால ஒரு clear cut line என்னால வரைய முடியாது. இப்படி தான் நடக்கும் அப்படினா என்னால சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சீக்வென்ஸா நடக்கும். இப்படி வரும், சேரும், வரும், சேரும், வரும், சேரும் இந்த மாதிரி சேரும். Right? I cannot give.
Karyokinesis involves following 4 stages: prophase, metaphase, anaphase, telophase. So நான் இப்போ இங்க உங்களுக்கு explain பண்ண போறது என்னது? I'm going to talk about equational division. What is equational division? Mitotic division. So this in part 1 we'll try to complete mitotic phase. Okay. First, prophase. Prophase, which is the first stage of karyokinesis of mitosis, follows S and G2 phase of interphase. Okay va? அப்போ prophase வந்து பாத்தீங்கன்னா யாருடைய first stage? Karyokinesis உடைய first stage. Prophase karyokinesis உடைய first stage. இதோட இது mitosis உடையது, which follows S and G2 phase of interphase. In the S and G2 phase, the new DNA molecule formed are distinct. In S and G2 phase, important this and all, S and G2 phase, the new DNA molecule formed are distinct, different, but intertwined. ஒண்ணுக்கொண்டு சேர்ந்திருக்கும். Prophase is marked by the initiation of condensation of chromosomal material. சரி, அப்ப first இந்த ஒரு பாயிண்ட் எழுதிப்போமா? நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? S phase follows G1 phase. True or false? S phase follows G1 phase. True or false? S phase follows G1 phase. True or false? Answer me. S phase follows G1 phase. True or false? சொல்லுங்க. Answer is true or false? S phase follows G1 phase. True or false? Answer is false. Because yes, G1 only follows S phase. Right? This is the answer. Next, I am asking another one question. M phase follows S phase and G2 phase. M phase follows S phase and G2 phase. True or false? M phase follows S phase and G2 phase. True or false? Yes, super. Answer is true. Perfect? Yes. So it's very important, guys. Like, please do understand this. Okay, இந்த மாதிரி சின்ன சின்ன questions தான் வந்து இந்த chapterல இருந்து வரும், where people won't give importance for such type of wordings. Okay, fine. So what they say, in the S and G2 phases, the new DNA molecule formed are distinct. Okay, அதுல ப்ரொடியூஸ் ஆன அந்த DNA molecules எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், பட் எதுவுமே சேர்ந்து தான் இருக்கும். Right? Prophase is marked by the initiation of condensation of chromosomal material. Okay, the chromosomal material become untangled during the process of chromatin condensation. The centrosome, which had undergone duplication during S phase of interphase, now begins to move towards opposite poles of the cell. The completion of prophase can thus be marked by the following characteristic events. What are the events? Chromosomal material condenses to form compact mitotic chromosomes. Chromosomes are seen to be composed of 2 chromatids attached together at the centromere. Centrosome, which had undergone duplication during interphase, begins to move towards opposite pole of the cell. Each centrosome radiates out microtubule called esters, and 2 esters together with spindle fiber forms mitotic apparatus. I'll explain this. Right? Cells at the end of prophase, when viewed under the microscope, do not show Golgi complex. No Golgi complex are seen. No Golgi complex, endoplasmic reticulum, nucleolus and nuclear. எதுவுமே இருக்காது. What they are trying to explain, I'll say. Let's say in M phase, which is the first phase, prophase. What happened in this prophase? First, in the prophase, let's imagine this is cell. Okay, in the cell குள்ள யார் இருக்கா? ஒரு nucleus இருக்காங்க. Right? Let's imagine this is nucleus. Right? And this nucleus has nuclear membrane. This nucleus has nuclear membrane. உள்ள ஒருத்தர் இருக்கார், அவர் யார்? Who is this? Nucleolus. And this area is now filled with nucleoplasm. This area is filled with nucleoplasm.
Okay, what is this? This is called as nucleoplasm. Inside this nucleoplasm, you can see some, what is that? Chromatins are present, like this. Okay, what is this? Chromatins. Okay, what is chromatins? Condensed form of DNA. Condensed form of DNA. What happened here in prophase? First, let me explain. What happened in prophase is, let's imagine this is new cell. Okay, the nuclear membrane disappear. Nuclear membrane disappear. Okay, when the nuclear membrane disappear, what happens? Let's imagine this is nucleus. Nuclear membrane disappear. No nuclear membrane. அடுத்து யார் இருக்கா? நியூக்ளியஸ். இவருமே டிஸப்பியர், அவருமே இல்லை. ரைட்டா? அப்போ உள்ள இருக்கிறது யாரு? உள்ள இருக்கிறது வெறும் நியூக்ளியஸ். இது செல். கரெக்டா? உள்ள யார் இருந்தா? குரோமாட்டின் இருந்தாங்களா? இப்போ நியூக்ளியர் மெம்பரேன் எல்லாம் போனதுனால யார் போயிட்டாங்க? நியூக்ளியர் மெம்பரேன் யாரோட சேர்ந்துட்டாங்க? சைட்டோபிளாசமோட சேர்ந்துட்டாங்க. இப்போ உள்ள இருந்த அந்த குரோமாட்டின்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, குரோமாட்டின்ஸ்லாம் குரோமாட்டிட்ஸா மாறிடுச்சு. குரோமாட்டின்ஸ்லாம் என்ன ஆயிடுச்சு? குரோமாட்டிட்ஸா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ இவங்களுக்கு பேர் என்ன? இவங்களுக்கு பேரு they are called as chromatids. ரைட்டா? இந்த குரோமாட்டிட்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த குரோமாட்டிட்ஸ்லாம் ஒண்ணா சேர்றாங்கப்பா. சரி, இந்த chromatidsலாம் ஒண்ணா சேர்றாங்க. Let's imagine. Okay, they are creating their own sister chromatids. இந்த மாதிரி chromosomes are மாறுறாங்க. They are getting converted into chromosomes, right? Once they are getting converted into chromosomes, nucleus குள்ள இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. நியூக்ளியஸ்க்கு வெளியில என்ன ஆகுதுன்னா, யார் இருக்கா? நம்ம சென்ட்ரியோல். வெளில யார் இருக்கா? சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் டூப்ளிகேட் ஆச்சு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி இருந்ததா, ரெண்டு டூப்ளிகேட்டான சென்ட்ரியோல்ஸ் இருந்ததா? அந்த சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த சென்ட்ரியோல் மூவ்ஸ் டு ஆப்போசிட் போல். ஒரு சென்ட்ரியோல் இன்னொரு சென்ட்ரியோல் என்ன பண்றாங்க? தே மூவ்ஸ் டு ஆப்போசிட் போல். ஓகே, அது இல்லாம அவங்க அந்த சென்ட்ரியோல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மைக்ரோ டியூபிள்ஸ் ஃபார்ம் பண்றாங்க அவங்கள சுத்தி. அந்த மைக்ரோ டியூபிள்ஸ்க்கு பேர் என்ன? இட்ஸ் கால்ட் as ஆஸ்டர் ரேஸ். ஆஸ்டர் ரேஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்குது? ஆஸ்டர் ரேஸ்ல இருந்து எனக்கு ஸ்பிண்டில் ஃபைபர் கிடைக்கும். இந்த மாதிரி புரியுதா? இப்போ இதோடைய மொத்த ஸ்ட்ரக்சரை நான் ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ் சொல்றேன். வாட் இஸ் ஸ்பிண்டில் அப்பேரட்டஸ்? Spindle apparatus is centriole plus aster race plus spindle fiber. Centriole, aster race and spindle fiber all together called as spindle apparatus. இதெல்லாம் முடிஞ்சா what I can say, prophase is completed. இப்போ எனக்கு உள்ள வரும் பொழுது அவங்களுடைய கண்டிஷன் என்னவா இருந்தது? 2n4c இருந்ததா? இப்போ அவங்க எப்படி இருக்காங்க? 2n4c தான் இருக்காங்க. டோன்ட் ஃபர்கெட் தட். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரைட்டா? 2n4c இருக்காங்க. கிளியர்? Okay, so prophase part is done. So let's go with next, metaphase. Okay, let's go with next, metaphase. Metaphase, what is that? It is the complete disintegration of the nuclear envelope, marks the start of the second phase of mitosis. Nuclear envelope completely disintegrated. Hence the chromosome are separated through the cytoplasm of the cells. By this stage, condensation of chromosome is completed and they can be observed clearly under microscope.
ஓகே, மெட்டாஃபேஸ்ல என்ன ஆகுது, எனக்கு மைக்ரோஸ்கோப்ல கிளியரா குரோமோசோம் உடைய ஸ்ட்ரக்சர் தெரியுது. This is then the stage at which morphology of chromosome is most easily studied. This is the only phase where the chromosome is studied. At this stage, metaphase chromosomes is made up to two sister chromatids which are held together by the centromere. Small disc-shaped structures at the surface of the centromere are called as kinetochore. These structures serve as the site of attachment for spindle fiber. I'll explain this now. To the chromosome that are moved into the position at the center of the cell. Hence, the metaphase is characterized by all the chromosome coming to lie at the equator with one chromatid of each chromosome connected by its kinetochore to spindle fiber from one pole and its sister chromatid connected by the kinetochore of fiber from the opposite pole. The plane of alignment of the chromosome at metaphase is referred to as metaphase plate. Okay. The key features, what are all that? Spindle fiber attached to kinetochore of chromosome. Chromosomes are moved to spindle equator and get aligned along with metaphase plate through spindle fiber. Okay, fine. சரி, என்ன சொல்றாங்க பாப்போமா? ரைட். இப்போ இவர் என்ன ஆகுறாருன்னா, இப்போ இந்த ஸ்டேஜ் நான் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறேன். I am getting it into anaphase. Okay, now this stage is called as metaphase. Now this stage is called as metaphase. Meta means equal. Meta means equal. Equal plane inga irukunda. Okay, here you can see an equal plane, right? Let's imagine first we had a cell. Right? Cell irundha. Ipo yaar irundanga? Inga or rendu per irundanga, yaar avanga? Who are they? They are nothing but centrioles. Right? From that centriole, what you got? What you got from the centriole? You got an asteroid. Right? What is this? Asteroid. Right. From that asteroid, what you got? Right? You got a spindle fiber. Right? Idhula enna kadachudhu? Spindle fiber kadachudhu. Ipo paaruga, nadula or chromosome irundhadala. Let's imagine this is the chromosome. So first என்கிட்ட ஒரே ஒரு chromatid இருந்ததா, அந்த chromatid என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு chromosome மாறிடுச்சு. ஒரு chromatid என்னவா மாறிடுச்சு? ஒரு chromatid மாறிடுச்சு. Chromatin got converted into chromatid. Chromatin got converted into chromatid. And this chromatid forms a sister chromatid. This chromatid forms a sister chromatid. இது ஒரு sister chromatid form பண்ணுது. அப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு chromatid இது கூட இன்னொரு chromatid வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இந்த ரெண்டு chromatidயும் நடுவுல சேர்க்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நடுவுல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு சென்ட்ரோமியர். நடுவுல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேரு சென்ட்ரோமியர். இப்போ இந்த சென்ட்ரோமியரோட கூட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ஷேப் இருக்கு. சென்ட்ரோமியர் பக்கத்துல ஒரு டிஸ்க் ஷேப் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சரை நான் கைனட்டோகோர்னு சொல்றேன். அந்த டிஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சர் நான் என்ன சொல்றேன்? கைனட்டோகோர்னு சொல்றேன். இப்போ பாருங்க, யார் இருந்தா இங்க ஒரு சென்ட்ரியோல் இருந்தாங்களா? இங்க ஒரு சென்ட்ரியோல். ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் சென்ட்ரியோல். இது ஒரு சென்ட்ரியோல். சென்ட்ரியோல்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு ஒரு ஆஸ்டெரிஸ் கிடைச்சதா? ஆஸ்டெரிஸ்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? ஸ்பிண்டில் ஃபைபர் கிடைச்சதா? இந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எங்க வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. இட் கனெக்ட்ஸ் வித் தி கைனட்டோகோர். ஓகே, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு ஸ்பிண்டில் ஃபைபர் வந்ததா? அந்த ஸ்பிண்டில் ஃபைபர் எங்க வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. இட் கனெக்ட்ஸ் வித் திஸ் கைனட்டோகோர். இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இவர்கிட்ட ஒரு சென்டர் லைன் இருக்கு. யாருக்கிட்ட? இந்த செல்லு கிட்ட ஒரு சென்டர் பிளேன் ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த பிளேட்டை நான் மெட்டாஃபேசிக் பிளேட்னு சொல்றேன். அந்த பிளேட்டை நான் என்ன சொல்றேன்? மெட்டாஃபேசிக் பிளேட்னு சொல்றேன், ஆர் ஈக்குவேட்டார்னு சொல்றேன். ஆர் ஐ கால் இட் அஸ் ஈக்குவேட்டார் ஆர் ஈக்குவட்டோரியல் பிளேன். I call it as equatorial plane. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த சென்ட்ரோமியர் அதை கொண்டு வந்து நடுவில் உட்காருங்க. ரைட்டா? So what happened? My chromosome is coming and இந்த மாதிரி வந்துருக்கு. ரைட்டா? இன்னொரு குரோமோசோம் கொடுக்குமா? இந்த மாதிரி நிற்கிறாங்க. புரியுதா? சரி, அப்ப யார் சார் அவங்களோட கனெக்ட் ஆயிருப்பாங்க? அவங்க கூட யார் இருக்காங்க? கைனட்டோகோர் இருக்காங்க. புரியுதா? ரைட்? ஃபைன்.
ஸோ இந்த மாதிரி அப்போ இந்த ப்ரோ மெட்டாஃபேஸ் நான் என்ன சொல்றேன், இட் இஸ் த பெஸ்ட் ஃபேஸ் டு ஸ்டடி structure of chromosome. To study structure of chromosome. இந்த ஸ்டேஜ் தான் நான் வந்து பெஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்றேன். எதுக்காக? குரோமோசோமை படிக்கிறதுக்கான ஸ்டேஜ், ஸ்டடி பண்றதுக்கான. பிகாஸ் அந்த இடத்துல தான் வந்து எனக்கு என்ன கிடைக்குது, this is the place where I can see ultra structure of chromosome. I can see ultra structure of chromosome. Done. This is metaphase. Okay guys, are you clear? So please do like and watch this session. Okay, see, நீங்க ரெகுலரா ரெஸ்பான்ஸ் கொடுக்கிற பட்சத்துல தான் இந்த பேட்ச் ஒரு சக்சஸ்ஃபுல் பேட்சா முடியும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் see இது எல்லாருக்குமான ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட். ஓகே, கரண்ட்லி நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸாக நாங்கள் வந்து கிளாஸஸ் ஸ்டாப் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்ட் பண்ணாங்க, மெசேஜ் பண்ணாங்க, சில பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் திஸ் செயல் பேட்ச், லைக் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். நாங்கள் 12th படிக்கிறோம், நாங்கள் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம், எல்லாமே சொல்கிறீங்க. பட் வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் ப்ளீஸ் ட்ரை டு அட்டெண்ட் லைவ் செஷன்ஸ். அது எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ கிளாஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் நடுவில் கொஸ்டின் கேட்க எனக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓகே, ஸோ நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க, பட் லைவ்ல ஃபாலோ பண்ண மாட்டீங்க. அண்ட் ரீசன்ஸ் இருக்கு. ஓகே சார், நீங்கள் வந்து ஷெட்யூல் கொடுக்கல, அது இது. நவ் தெர் இஸ் நோ அதர் ரீசன்ஸ், லைக் ஷெட்யூல் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி ப்ரொவைடட் டு யூ. ஓகே, ஸோ என்னோட ரிக்வெஸ்ட், ட்ரை டு அட்டெண்ட் த கிளாஸ் during the live time and try to give lot of comments. நீங்க கமெண்ட்ஸ் நிறைய கொடுங்க. எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சார் எனக்கு இது புரியல, இது புரிஞ்சிருக்கு, இது சூப்பரா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்ல, இதை நான் ரெஃபர் பண்ண மாட்டேன், whatever it is, like just do let us know in the comment. Then only we'll also get to know how you people are able to interact with us. நாங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு, நாங்கள் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடணும், விச் இஸ் யூஸ்ஃபுல் ஷார்ட்ஸ் அப்படின்னாலும் எங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது, ரைட்? அந்த கண்டென்ட் சும்மா ஏனோ தானோ மற்ற சேனல்ஸில் போடுற மாதிரி XYZ கண்டென்ட்ஸ் நாங்கள் போட மாட்டோம். We go only organically, no advertisements, nothing, only organic. So I request all the students to attend live sections regularly and watch all the videos till the end and comment maximum your doubts and questions and make sure like utilize this SAIL batch feasibly. Thank you. Right? Okay, so let's continue guys. Okay, so metaphase plate is also over. Now let's go with anaphase. Okay, next one is anaphase. Ana, what is the meaning of ana? Ana means half. Ana means half. At the onset of anaphase, each chromosome arranged at the metaphase plate is split simultaneously and the two daughter chromatids, now referred to as daughter chromosomes of the future daughter nuclei, begins their migration towards two opposite poles. As each chromosome moves away from the equatorial plane, the centromere of each chromosome remains directed towards the pole and hence at the leading edge, with the arms of the chromosome trailing behind. Okay, chromosome பின்னாடியே போய்டும். ஓகேவா? Thus anaphase stage is characterized by the following events. என்னென்ன நடக்குது anaphaseல? Centromere split and chromatid separate. First point. Chromatid moves to opposite pole. Second point. என்ன நடக்குது? Simple. பாருங்க, இப்போ என்னென்ன ஆச்சு? செல் இருந்தது. I'm talking about anaphase. Right? சரி, இப்போ என்ன ஆச்சு? சென்ட்ரியோல் இருந்ததா? இங்க ஒரு சென்ட்ரியோல் இருக்கா? சென்ட்ரியோல்ல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? ஆஸ்டரேஸ் கிடைச்சதா? இங்க ஒரு ஆஸ்டரேஸ் கிடைச்சிச்சு. ஓகே ஃபைன். அண்ட் அதுல இருந்து எனக்கு என்ன கிடைச்சது? எனக்கு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கிடைச்சிச்சு. ஓகே டன், ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கிடைச்சிச்சு. ஸ்பிண்டில் ஃபைபர்ஸோட நடுவில் யார் இருந்தாங்க? நடுவில் ஒரு மெட்டாஃபேஸ், மெட்டாப்ளேட். அந்த மெட்டாப்ளேட்ல யார் கனெக்ட் ஆயிருந்தா? எனக்கு குரோமோசோம்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தாங்க. கரெக்டா? ஓகே, குரோமோசோம்ஸ் கனெக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ என்ன மாறுதுன்னு பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சென்ட்ரியோல் இங்க இருக்கணும். ரைட்டா? யார் வந்தா? ஆஸ்டரேஸ் வந்தாங்க.
இப்போ என்ன ஆகுதுன்னா பாதி குரோமாட்டிட் ஆர்ம் மேலேயும் பாதி குரோமாட்டிட் ஆர்ம் கீழேயும் போயிடுது. நல்லா பாருங்க, இங்க ஒரு குரோமாட்டிட் ஆர்ம் இருந்ததா, இந்த மாதிரி ஒரு குரோமாட்டிட் ஆர்ம் இருந்ததா, இங்க இந்த மாதிரி ஒரு குரோமாட்டிட் ஆர்ம் இருந்ததா. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா இந்த குரோமாட்டிட் ஆர்ம் இப்படி போயிடுது, இந்த குரோமாட்டிட் ஆர்ம் இப்படி வந்துருது. Got it? Right? அதே மாதிரி இங்க நடுவில் ஒருத்தர் இருந்தாரா, இந்த மாதிரி நடுவில் ஒருத்தர் இருந்தாரா, இவர் என்ன ஆகுறாரு, இவர் இங்க போயிடுறாரு, இவர் இங்க வந்துடுறாரு. இப்போ இது பாருங்க, இது எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இது ஒரு குரோமாட்டிட் ஆர்ம். திஸ் இஸ் ஒன் குரோமாட்டிட் ஆர்ம், திஸ் இஸ் ஒன் குரோமாட்டிட் ஆர்ம், திஸ் இஸ் ஒன் குரோமாட்டிட் ஆர்ம், திஸ் இஸ் ஒன் குரோமாட்டிட் ஆர்ம். அப்போ எனக்கு அனாஃபேஸோட எண்ட்ல ஆன் போல்ஸ், நியர் போல்ஸ்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு குரோமாட்டிட்ஸ் கிடைச்சிருக்கு. ஐ காட் குரோமாட்டிட்ஸ். ஓகேவா? இப்போ இதை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா செல் செப்பரேஷன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, செல்லோடைய குரோமாட்டிட் செப்பரேஷன் நடக்குதுன்னு சொல்றேன். காட் இட்? இதுதான் அனாஃபேஸ். ஐ ஹோப் திஸ் ஒன் இஸ் கிளியர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன், telophase. Last one is telophase. At the beginning of the final stage of karyokinesis. Okay, karyokinesis உடைய final stage யாரு? telophase. Karyokinesis உடைய final stage telophase. Okay, the chromosome that have reached their respective poles decondense and lose their individuality. இப்போ அங்க போச்சு பாத்தீங்களா, ரெண்டு சைடுல chromatids போச்சு பாத்தீங்களா, and the chromatids decondense ஆயிடுச்சு. Okay, and the individual chromosomes can no longer be seen and each set of chromatic materials tends to collect at each of the two poles. This is a stage which shows the following events. And now the chromosome cluster at opposite spindle poles and their identity is lost and discrete elements. Okay, அவங்க chromosomes என்ன மாறிடுறாங்க, discrete elements ஆ மாறிடுறாங்க. They lost their identity. Okay, nuclear envelope develop around the chromosome and the chromosomes மேல என்ன ஆகுது, nuclear envelope produce ஆகுது at each pole forming two daughter nuclei. எத்தனை nuclei? ரெண்டு nucleus, plural. nucleolus, Golgi complex and endoplasmic reticulum திருப்பி reform ஆகுது. ஓகேவா? ரைட். சோ இங்க பாருங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட ஐடென்டிட்டியை லூஸ் பண்றாங்க in sense they are again becoming chromatic type. ஓகே, chromatin டைப்ல மாறுறாங்க. இவங்க என்ன ஆகுறாங்க, ஒரு chromatin டைப்ல மாறுறாங்க. இப்போ இவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆஸ்டரேஸ் எல்லாம் திருப்பி வாங்கிக்கிறாரு. ஓகே, இவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆஸ்டரேஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. ரைட்டா? இப்போ இவ்வளவுதான். இதுக்கு மேல இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு மேல ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. அப்போ இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். அப்போ ரெண்டு நியூக்ளியஸ் சேர்ந்து எனக்கு ரெண்டு கிடைக்குது, ரெண்டு நியூக்ளியை கிடைக்குது. ஒரு நியூக்ளியிலையும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, எனக்கு ஒரு நியூக்ளியிலையும் லைக் நியர்பை இங்க என்ன ஆகுது, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து ரீஃபார்ம் ஆகுது. காட் இட்? அப்புறம் லாஸ்ட்ல டீலோஃபேஸ் முடிஞ்சது. ரைட்டா? டீலோஃபேஸ் முடிஞ்சது. ஓகே, வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் ஆல் ஆர்கனல்ஸ். ஓகே, வாட் ஆர் ஆல் தி ஆர்கனல்ஸ்? மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி பாடிஸ் and nucleolus எல்லாமே ஃபார்ம் ஆயிடுச்சுடா. ரைட்டா? சோ அப்ப நான் டீலோஃபேஸ் என்னன்னு சொல்லலாம், இட்ஸ் a reverse phase of reverse prophase னு சொல்லலாம். I can also call it as reverse prophase. prophase நான் எதெல்லாம் disappear பண்ணனும் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, that is telophase. ரைட்? ஆனா இப்போ இந்த இடத்துல பாருங்க, இவங்க ரெண்டு பேரும் டிவைட் ஆனாங்கல்ல. இப்போ பாருங்க, இவங்க எப்படி இருந்தாங்க, 2n4cr இருந்தாங்களா? ரைட்டா? 2n4cr, சாரி, இப்போ பாருங்க, யூ காட் த மேஜிக் நவ். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் இது 2n2c. இப்போ அந்த 2n2c என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் 2n இருந்ததா, சரி 2n இருக்கு. ஓகே, 2cr இருந்திருக்கு. ரைட்? இப்போ 2c என்ன ஆயிடுச்சுன்னா 4c என்ன மாறிடுச்சுன்னா it has become like this 2n4c மாறி இருக்கா. இப்போ அடுத்து இந்த இடத்துல பாருங்க, 2n4c 4c மாறிச்சா. இப்போ 2n4c இருக்கா எங்க, மெட்டாஃபேஸ்லயும். எப்போ அது பிரியுதுன்னு சொன்னேன், அனாஃபேஸ்ல மட்டும் தான் பிரியுதுன்னு சொன்னேன். அனாஃபேஸ்ல என்ன ஆச்சுன்னா 2n4c என்ன மாதிரி, இது எத்தனை இருக்கு பாருங்க, 2n. எத்தனை அமௌண்ட், 2c. இது எத்தனை, 2n. எத்தனை அமௌண்ட், 2c. Now you got that, right?
ஓகே, நல்ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? G1ல நான் ஆரம்பிக்கும் போது எதுல ஆரம்பிச்சேன்? 2n2c ஆரம்பிச்சேனா? Now you can see that same 2n2c is there. A parent and daughter cell both are same. அப்ப என்ன சைக்கிள் இது? என்ன டிவிஷன் இது? மைட்டோட்டிக் டிவிஷன். புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ரைட்? ஓகே, ஃபைன். சோ இந்த டிவிஷன் நடக்கல, அதாவது இந்த அனாஃபேஸ் நடக்கலனா எனக்கு 2n2c கிடைக்காது. ஓகே, so that is most important. Right? Last one is cytokinesis. Last one is cytokinesis. Right? So let's complete this cytokinesis. Cytokinesis is what? Cytokinesis means cell division. Right? Cytoplasm division. Mitosis accomplishes not only the segregation of duplicated chromosome into daughter nuclei, but cell itself is divided into two daughter cells by the separation of cytoplasm called cytokinesis, at the end of which cell division gets completed. In an animal cell, this is achieved by appearance of furrow in the plasma membrane. Okay, எப்படி நடக்குது? plasma membraneல ஒரு furrow form ஆகுது. animal cell உடைய plasma membraneல என்ன? cell membraneல ஒரு furrow form ஆகுது. ஓகேவா? furrow அப்படின்னா ஒரு சின்ன லைக் ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு, ஒரு இன்வாஜினேஷன் ஆர் ஒரு சின்ன பிரேக் மாதிரி. ஓகே, ஒரு சின்ன பிரேக் அவுட் சைட் டு இன்சைட். ரைட்டா? The furrow gradually deepens and ultimately joins the center, dividing the cell cytoplasm into two. இதே பிளான்ட் செல். சரி, இப்போ அனிமல் செல்லா இருக்க பட்சத்தில் எப்படி நடக்குதுன்னு சொன்னேன். அனிமல் செல்லா இருக்க பட்சத்தில் இந்த சைட்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு furrow ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி. அந்த furrow கொஞ்சம் கொஞ்சமா டீப் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? பாதி செல் வந்துருது. Got it? So அப்ப இதுக்கு பேர் என்ன சொன்னேன் நான்? இதுக்கு பேரு furrowன்னு சொன்னேன். furrow எங்க ஃபார்ம் ஆகுது? பிளாஸ்மா மெம்பரேன்ல ஃபார்ம் ஆகுது. இது எங்க நடக்குது? இது அனிமல் செல்ல நடக்குது. ரைட். இதுவே எனக்கு பிளான்ட் செல்லா இருக்க பட்சத்துல, பிளான்ட் செல்னா எப்படி இருக்கும்? லெட்ஸ் இமேஜின் திஸ் இஸ் பிளான்ட் செல். ரைட்டா? ஓகே, இப்போ என்னாச்சு? எனக்கு இங்க ஒரு நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிருக்கா? ரைட்டா? இப்போ இவங்க யாரு? இவங்க வந்து ஒரு செல் வால். இவங்க யாரு? இவங்க செல் மெம்பரேன். ரைட்டா? ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. பிளான்ட் செல் however they are enclosed by relatively inextensible cell wall. They have cell wall. Plant cell என்ன இருக்கு? cell wall இருக்கு. Therefore they undergo cytokinesis by different mechanism. Plant cell wall formation starts in the center. அவங்களுடைய cell wall formation எங்க நடக்குதாமா? சென்டர்ல நடக்குதாமா, and grows outward to meet the existing lateral walls. The formation of new cell wall begin with the formation of simple precursor called a cell plate. அப்போ எனக்கு அனிமல் செல்ல என்ன ஃபார்ம் ஆச்சு? furrow ஃபார்ம் ஆச்சு. அதே பிளான்ட் செல்ல எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? செல் பிளேட் ஃபார்ம் ஆயிருக்கு. furrow எங்க ஃபார்ம் ஆச்சு? எனக்கு furrow எனக்கு சைட்ஸ்ல ஃபார்ம் ஆச்சு. furrow formed in the outside. ஓகே, அதே எனக்கு செல் பிளேட் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? சென்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. Got it? Represents the middle lamella between the walls of two adjacent cells. At the time of cytoplasmic division, organelles like mitochondria and plastid get disturbed between the two daughter cells. In some organisms, kinekinesis is not followed by cytokinesis, as a result which multinucleate condition arises, leading to the formation of syncytium, that is liquid endosperm in coconut. என்ன சொல்றாங்க? பிளான்ட் இருக்க பட்சத்துல செல் வால் எங்க ஃபார்ம் ஆகுது? நடுவில் ஃபார்ம் ஆகுது. அந்த செல் வால் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகி யாரை பிரேக் பண்ணுது பாருங்க? செல் மெம்பரேனை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு? இது ஒரு தனி செல்லா மாறிடுச்சு, இது ஒரு தனி செல்லா மாறிடுச்சு. புரியுதா? ரைட்? அப்போ இங்க நடுவுல வந்து அந்த செல் பிளேட் யாரு? அந்த செல் பிளேட்ன்றது ஒண்ணும் இல்ல, இட் இஸ் நத்திங் பட் ஒரு சின்ன வேக்யூல் தான். ஓகே, அந்த வேக்யூலுக்கு பேரு கோல்ஜியன் வேக்யூல். அந்த வேக்யூலுக்கு பேர் என்ன? கோல்ஜியன் வேக்யூல். ஒரு குட்டி வேக்யூல் தான். வேக்யூல்னா ஒரு சின்ன ஹோல். அந்த ஹோல்குள்ள யார் ஆட் ஆயிருக்காங்கன்னா கால்சியம் பெக்டேட் ஆர் மெக்னீசியம் பெக்டேட். கால்சியம் பெக்டேட் ஆர் மெக்னீசியம் பெக்டேட். யார் சார் இவங்க அப்படின்னா they are the components of middle lamella. மிடில் lamella-ன்றது செல் வாலோட ஒரு டைப். ஓகே, பிளான்ட் செல் வாலோட ஒரு டைப். அதுல வரைய காம்பனன்ட்ஸ் என்ன? கால்சியம் பெக்டேட், மெக்னீசியம் பெக்டேட். இந்த கால்சியம் பெக்டேட், மெக்னீசியம் பெக்டேட்லாம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு உள்ள நிறைய ஃபில் ஆகுது. ஃபில் ஆக என்ன ஆகுது? இந்த செல் வேக்யூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் பிளேட்டா மாறுது. ஓகேவா? இந்த செல் பிளேட் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது.
ரைட்டா? ஏன்னா உள்ள யார் ஆட் ஆகிட்டே இருக்கா, உள்ள கால்சியம் பெக்டைட் அண்ட் மெக்னீஷியம் பெக்டைட் ஆட் ஆகிட்டே இருக்கு. இதே அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. கடைசியில் யாரை வந்து பிரேக் பண்ணுது, அது செல் மெம்பரேனை பிரேக் பண்ணுது. உங்களுக்கு 2 செல்லு தனியாக இருக்கு. Got it? But cell wall அது பிரேக் பண்ணல. See, that cell plate will not disturb. It will not disturb cell wall. It only disturbs the cell membrane. That is called as cytokinesis. ஓகேவா? ஸோ சைட்டோகைனசிஸ்ன்றது எல்லா செல்லுமே நடக்குமா அப்படின்னா நோ. ஓகே, சில செல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைட்டோகைனசிஸ் நடக்காதனால நியூக்ளியர் டிவிஷன் மட்டும் நடந்துட்டே இருக்கும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், மல்டி நியூக்ளியஸ் கிடைக்கும், மல்டி நியூக்ளியேட்டட் செல் கிடைக்கும். அந்த மல்டி நியூக்ளியேட்டட் செல்லுக்கு பேரு சின்சீஷியம். அந்த மல்டி நியூக்ளியேட்டட் செல்லுக்கு பேர் என்ன, சின்சீஷியம். எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, கோகனட் வாட்டர். Coconut water is an example for sensation. I hope this one is clear. Right guys? So engengala mitosis nadakudhu parunga. Alla mudinjiruchu. We'll complete this. Mitosis or equational division is usually restricted to diploid cells. Mostly enga nadakumama diploid cell nadakuma. However, in some lower plants, in some social insect haploid. Social insect na yaru, honeybee. Okay, social insect is honeybee. Haploid cell also divide by mitosis. Again haploid cells also mitosis பண்றது. It is very essential to understand the significance of this division in the life of an organism. Are you aware of some examples where you have studied about haploid and diploid insects? Okay, mitosis usually results in the production of diploid daughter cell. Mostly mitosis என்ன பண்ணும், diploid daughter cell produce பண்ணும் with identical genetic complement. அப்ப இந்த question கரெக்ட்டா, do parent cell and daughter cells are identical? Are they identical? True or false? True or false? False or true? Sorry. Parent cell and daughter cells, they are identical. True or false? Answer is true. Because identical genetic complement is there. Okay? The growth of multicellular organisms is due to mitosis. Cell growth results in disturbing the ratio between nucleus and the cytoplasm. It therefore becomes essential for the cell to divide to restore the nucleocytoplasmic ratio. A very significant contribution of mitosis is called cell repair. Mostly mitosis எதுக்காக நடக்குது அப்படின்னா cell repair பண்றதுக்காக நடக்குது. The cells of the upper layer of the epidermis, cells of the lining of gut and blood cells are being constantly replaced. Constantly ரிப்பேர் ஆகக்கூடிய செல்ஸ்லாம் யார் யாருன்னு பாருங்க, வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டன்ட்லி ரிப்பேர் ஆகக்கூடிய செல்ஸ்லாம் யாருன்னு பாருங்க, அப்பர் லேயர் ஆஃப் எபிடர்மிஸ். எபிடர்மிஸ்ன்றது நம்ம ஸ்கின்னோடைய அவுட்டர் லேயர். ஓகே, இல்லை நம்ம டிஷ்யூ செல்லோடைய அவுட்டர் லேயர், டிஷ்யூட அவுட்டர் லேயர், அதோடைய அப்பர் லேயர் அண்ட் லைனிங் ஆஃப் கட் அண்ட் பிளட் செல்ஸ். ஓகே, அண்ட் பிளட் செல்லோடைய அவுட்டர் லேயர் என்னது, பிளட் செல்ஸோட அவுட்டர் லேயர் வந்து எண்டோதீலியம். ஓகே, இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா constantly replace ஆயிட்டே இருக்கு. Mitotic divisions in the meristematic tissues, the apical and lateral cambium result in continuous growth of plants throughout their life. Okay, meristematic tissues இருந்தா தான் growth நடக்கும். எங்கெங்கலாம் meristematic tissues இருக்கு, apical tipல இருக்கு, sidesல இருக்கு, baseல, lateralல இருக்கு. Okay, இந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா mitosis நடக்குதுன்னு சொல்றாங்க. That's it guys. Okay, so with this mitosis concept is also over. Okay, so whole chapter உடைய almost 50 to 60% has been completed. Okay, அடுத்து வேற என்ன இருக்கு, meiosis இருக்கு. So இந்த meiosis கான கிளாஸ் நாளைக்கு நடக்கும். Okay, timing will be updated and today you all will get your schedule for sure. Okay guys, so thank you so much for staying throughout the session and please do like the session and always your comments are most welcome. Okay, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க, கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. Okay, then only we'll understand what you are trying to say to us, right? And thank you so much guys. Signing off. Don't stop following. Sorry, yeah, don't keep following thinkers. That's it. Thank you so much.